வணக்கம் மாணவர்களே. இன்று சுவிஸில் அந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கருத்தாளர்களை நாங்கள் செய்திருந்தோம். அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம். அதற்கு முதல் எல்லோரும் இணையம் வரையும் நாங்கள் இந்த கிழமை நாங்கள் எழுதின பாடல்களை நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பாகிறோம். எங்கே இடையோ தேடுகிறேன் ஈழம் காற்றவ கனிகளின் சுவை தனில் காலங்களின் தேடுகிறேன் வரலாறு தந்தவர் உண்மையின் உள்ளம் தேடுகிறேன். சுவைத்தனில் காலங்களின் தேடுகிறேன் வரலாறு தந்தவர் உண்மையின் உள்ளம் தேடுகிறேன். தலைமகன் காவிய நாயகன் வரலாறு தந்தவர் வீரமே அவரல்லவா. ஈழத்தின் துளிர்களே உன்னிடம் தந்திட ஒன்றும் இல்லை காலத்தின் துளிர்களே கனவுகள் சுமந்தவரோடு கரைந்ததே முல்லை கரையினிலே உன் தலைமுறை காற்றிட உறுதியும் இறுதியும் தலைமகன் நினைவு ஒன்றுதான் உன்னிடம் ஈழத்தின் துளிர்கள் நினைவு ஒன்றுதான் உன்னிடம் ஈழத்தின் துளிர்கள் தந்தவர் வீரமே அவரல்லவா. ஈழத்தின் துளிர்களே உன்னிடம் தந்திட ஒன்றும் இல்லை காலத்தின் துளிர்களே கனவுகள் சுமந்தவரோடு கரைந்ததே முல்லை கரையினிலே உன் தலைமுறை காற்றிட உறுதியும் இறுதியும் தலைமகன் நினைவு ஒன்றுதான் உன்னிடம் ஈழத்தின் துளிர்களே. எங்கே இளையோர் எங்கே இளையோர் தேடுகிறேன் ஈழம் காற்றவர் கனிகளின் சுவைத்தனில் காலங்களின் இன்று தேடுகிறேன் வரலாறு தந்தவர் உண்மையின் உள்ளம்
நேரம் அல்ல நினைப்பவர் எல்லாம் நினைவு செய்துவிட தலைமை ஒன்றும் அவர்கள் உடைமை அல்ல. நீ நான் என்று வாதிட நேரம் இதுவல்ல. பகைவரால் பகையாகும் நேரம் இது. ஈழம் காற்றிட தலைமகன் நினைவு ஒன்றுதான் உன் கையில் துளிர்களே. பழையவர் புதியவர் தலைமகன் பார்வையில் ஒன்றும் இல்லை துளிர்களே. தலைமுறை காப்பதே தலைமையின் தத்துவம் புரிந்திடு துளிர்களே. நினைவுகள் செய்திட இது நேரம் அல்ல நினைப்பவர் எல்லாம் நினைவு செய்துவிட தலைமை ஒன்றும் அவர்கள் உடைமை அல்ல. நீ நாம் நினைவு செய்துவிட தலைமை ஒன்றும் அவர்கள் உடைமை அல்ல. நீ நான் பகையாகும் நேரம் இது. ஈழம் காற்றிட தலைமகன் நினைவு ஒன்றுதான் உன் கையில் துளிர்களே. எங்கே இளையோர், எங்கே இளையோர் தேடுகிறேன். ஈழம் காற்றவர் கனிகளின் சுவைதனில் காலங்களின்று தேடுகிறேன். வரலாறு தந்தவர் உண்மையின் உள்ளம் தேடுகிறேன். ஐயோ பாவம் இவர்களா அவர்கள் என்று கலங்குதே என் விழிகள். இது வந்து கதிரண்ண இளைஞர்களுக்குங்கிற அடுத்த சமுதாயத்துக்கு எழுதின பாடல். அடுத்ததாக வந்து நேற்று நாங்கள் வெளியிட்ட பாடலை வந்து கேளுங்கள். இப்போ வந்து சிவபெருமான இதில் வந்து பூனைகள், குறிப்பாக வந்து பூனைகள் வந்து 2009 பிறகு வந்து தங்களை வந்து புலிகளாக காட்டிக்கொண்டு திரிகிறார்கள். எங்கள் இதழுக்குள்ளேயும் வந்து ஆக்கள் வந்து வந்து போகிறார்கள். டிக்டாக்கில் வந்து கூடுதலாக இருக்கிறவர்களும் இவர்களை தான் தெரிகிறார்கள். இந்த பூனைகள் வந்து இப்போ புலிகளை நினைச்சு கொண்டு மக்கள் மத்தியில் தங்களை புலிகளை அடையாளப்படுத்துகிறார்கள். அதுக்கான ஒரு பாடல் இது. வரமாய் வந்ததே எங்கள் தலைவர் வரலாறு வரமாய் வந்ததே எங்கள் தலைவர் வரலாறு ஈழத்தமிழன் வேடிக்கை காட்டும் வலையொளி பேச்சு ஈஸ்வரா உம்மையும் விடாத சமூகமாய் போச்சு. சிவா சிவா அகிலம் தனில் உமக்கு ஏது மானுட பிறவி இரவணன் வரலாறு எங்கே போச்சு. சிவா சிவா உன் பக்கம் திருமலை காவியம் கரைந்தே போச்சு. கண்டிருந்து பார்த்திடு சிவா சிவா திருடர் கூட்டம் நிறைந்தே
தமிழன். உலகில் பலரோ ஒரு மொழி பேசுவார், வரம்புகள் மீறி பார்த்ததும் இல்லை. வேடிக்கை காட்டும் அயல் நாட்டு பேச்சியும் தியாகங்கள் யாவும் அவரிடம் போச்சு. ஈழத்தின் தலைமை உயிரே என்பார், ஈழம் அளித்தவர் காலில் விழுந்தே கிடப்பார். அரியணை ஏறும் ஆசை கொண்டு உடல் தளர்ந்த போதும் உழைத்தவர் அவமானம் செய்வார். இதுவே தலைமகன் தத்துவம் என்பார். கைதட்டும் கயவர் கூட்டம் காணாமல் போகும் இயற்கையின் தத்துவம். வரமாய் வந்ததே எங்கள் தலைவர், வரலாறு தந்தவர் ஈழத் தமிழர். மறந்ததே வரலாறு 16 ஆண்டுகள் மாற்றிட முயன்றவர் நீயே ஈழத் தமிழன். பூனையின் உடல்தனில் சில கோடுகள், தான் புலியே என்கிறதே பூனைகள். தேசியம் பேசும் உள்ள நரி கூட்டம், எதிரியின் அறுவடை விற்பனை கூட்டம். திறனும் இல்லை, தியாகம் இல்லை, பெருமை தேடும் இவர்கள் கூட்டம். நிலவினை பார்த்து குலைத்திடும் கூட்டம். ஈழத்தின் நிலவுகள் களமுனையில் காவலர், அவர்கள்தான் முன்னாள் போராளிகள். பூனையின் உடல் தனில் சில கோடுகள், தான் புலியே என்கிறதே பூனைகள். மறந்ததே வரலாறு 16 ஆண்டுகள் மாற்றிட முயன்றுவார் நீயே ஈழத் தமிழன். வேடிக்கை காட்டும் வலையொளி பேச்சு, உம்மையும் விடாத சமூகமாய் போச்சு. அகிலம் தனில் உமக்கு ஏது மானுட பிறவி, இராவணன் வரலாறு எங்கே போச்சு. உம்பக்கன் திருமலை காவியம் கரைந்தே போச்சு. கண்டிரண்டு இல்லைங்க, நான் ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுறேன். இப்படி இப்படி அன்றைக்கு ஒரு ஆள் வந்த அப்புறம் தான் இந்த இதில் டிக்டாக்ல வந்து கேமரா ஆஃப் பண்ணலாம். ஓகே, திருடர் கூட்டம் நிறைந்தே போச்சு. இது 15வது பாடல் என்னண்ணா நீங்கள் இதனை வெளியிட்ட பாடல்? இதுக்கு அதில் நான் 13வது பாடல்.
என்னானதே என் ஏழு தேசமே, உயிர் வாழ்வதே என்று பாவமானதே. தலைவன் இல்லாயிரம் இங்கே தலை குனிந்து போகிறது. சுய ஒழுக்கம் ஏதுமின்றி சுயநலமாயாதே. என்னானதே என் ஈழ தேசமே, உயிர் வாழ்வதே என்று பாவமானதே. ஈழத் தமிழர் தியாகத்தை குழி தோண்டி புதைக்கிறார். உதவி என்ற பெயரிலே படம் போட்டு காட்டுகிறார். உடலை தந்தார், உயிரை தந்தார் இழத்திற்காய். அவர் என்ன பாவம் செய்தார் இனத்திற்காய். என்னானதே என் ஈழ தேசமே, உயிர் வாழ்வதே என்று பாவமானதே. தலைவன் இல்லாயினும் இங்கே தலை குனிந்து போகிறது. சுய ஒழுக்கம் ஏதுமின்றி சுயநலமாயானதே. யார் யாரோ வருகிறார், கதை கதையாய் சொல்கிறார். இணையத்திலே இடம் பிடித்து துடிக்கிறார். அழகு தமிழை கூறு போட்டு சிதைக்கிறார். யார் யாரோ வருகிறார், கதை கதையாய் சொல்கிறார். இணையத்திலே இடம் பிடித்து துடிக்கிறார். அழகு தமிழை கூறு போட்டு சிதைக்கிறார். என்னானதே என் ஈழ தேசமே, உயிர் வாழ்வதே என்று பாவமானதே. தலைவன் இல்லாயிரம் இங்கே தலை குனிந்து போகிறது. சுய ஒழுக்கம் ஏதுமின்றி சுயநலமாயானதே. சிங்களம் சொன்னதையே படித்தவனும் கேட்கிறான். ஏது விடும் அம்பாட்டம் என் இனத்தை சிதைக்கிறான். சிங்களம் சொன்னதையே படித்தவனும் கேட்கிறான். ஏது விடும் அம்பாட்டம் என் இனத்தை சிதைக்கிறான். எம்பிபிஎஸ் படித்தவனும் யாசகம் கேட்கிறான். அயல் நாட்டுக்காரனும் கையேந்தி நிற்கிறான். புலம்பெயர்ந்த தமிழனையே மாற்றுகிறான். என்னானதே என் ஈழ தேசமே, உயிர் வாழ்வதே என்று பாவமானதே. தலைவன் இல்லாயினும் இங்கே தலை குனிந்து போகிறது. சுய ஒழுக்கம் ஏதுமின்றி சுயநலமாயானதே. வணக்கம் கதிரண்ணா. ஓம் தரன் வணக்கம். வணக்கம். இன்றைக்குன்னா இந்திய நிறைய வந்து எழுதியிருக்கிறார்கள். இவ்வளவு விமர்சனத்துக்கு மத்தியிலும் வந்து அது அவர்கள் செய்யணும் என்பதற்காண்டி அவர்களோட குடும்ப உறுப்பினரோட நடத்தியிருக்கிறார் போல இருக்குது. அதிலையும் வந்து வன்முறை செயல்களும் இது எது நடக்கக்கூடாது அதெல்லாம் பேசுறதுக்கு எது பிடிக்காதோ அந்த விடயங்கள் எல்லாத்தையும் வடிவாக செய்து முடிச்சிருக்கிறார்கள். பற்றி தான் நாங்கள் கதைக்க போறோம்னா இதை வந்து நீங்கள் எப்படி என்ன பார்த்துருங்க இந்த நிகழ்வை?
திறன் முதல்ல வணக்கம் திறன். என்றால் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசினதுக்குரிய காரணமே எதிரியானவன் எம்மை எப்படி கருவறுக்கின்றான் என்கின்ற விடயங்களை நான் சிறையில் இருந்து இந்த நொடி வரை நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ உண்மையிலே இது ஏற்கனவே நாங்கள் ஒரு வயதாகிய காலத்தில் தள்ளாடிய காலத்திலும் தன் மண்ணுக்காக சேவை செய்த ஒரு மனிதரை கொண்டு நிறுத்திய போதே எங்களுடைய தேசிய தலைவருடைய மாண்பு உடைக்கப்பட்டது. அதிலும் உடைக்கப்பட்டது எப்படி என்றால், தமிழீழ மக்களையும் தமிழீழ விடுதலை புலிகளையும் திராவிடமே அழித்து முடித்தது என்ற ஒரு மாயக்கரத்தை உருவாக்கிய போதும் வரிந்து கட்டி கொண்டு நின்ற எம்மவர்களால் தேசிய தலைவருடைய மகுடம் உடைக்கப்பட்டது. ஒவ்வொரு மேடைகளிலும் வைத்து செருப்புகளையும் வார்த்தைகளும் அள்ளி வீசி எங்களுடைய இராணுவ தந்தையினுடைய அந்த தகமை தகர்க்கப்பட்டது. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றுதான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தொடர்ச்சியாக பேசினாலும் பல குள்ள நெறிகள் எமக்குள் நின்று கொண்டு தங்களை நல்லவர்கள் போல் தேசிய பற்றாளர்கள் போல் காட்டிக்கொண்டு ஊடகங்களில் வியாபாரம் செய்கின்றதும் எதிரியானவன் கொடுக்கின்ற திட்டங்களை அறுபடை செய்பவர்களாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நிலையில்தான் இன்று எங்களுடைய மாமனிதன் அவர்களுடைய அந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்தவர்களும் அதற்கு பின் நின்றவர்களும் அந்த நடவடிக்கைகளை செய்து முடித்தவர்களும் இன்று குழு முதல்களாக அந்த மகுடத்தை உடைத்து வைத்திருக்கின்றார்கள். இது இன்று நேற்று உடைத்ததல்ல. பெரியார் அவர்களை கொண்டு தமிழ்நாட்டில் குழுக்களாக மோத பெற்று உடைத்ததும், எங்கள் தேசிய தலைவரை ஒரு தடியோடு கொண்டு நிறுத்திய போதே நீங்கள் விழித்திருக்க வேண்டும். அப்ப நான் அதுதான் பெரியாரை பற்றி கூட நான் தொடர்ச்சியாக பேசியிருப்பேன் என்றால், எங்களுடைய மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காக. எங்களுடைய மக்கள் எதுவும் புரிய போறது கிடையாது. நாங்கள் எவ்வளவுதான் இவர்களுக்கு தெளிவான கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் நாங்கள் பேசிக்கொண்டு போனாலும் இந்த இனம் அதை பற்றி ஐ டோன்ட் கேர் என்றுட்டு போகுங்கள். இதுதான் அந்த மக்களிட இருக்கிற மிக பெரும் ஒரு மனதில் உள்ள விஷம். அப்ப இந்த விஷங்கள் எல்லாம் இன்று எங்களுடைய மாமனிதரை எவ்வளவுக்கு அவமானப்படுத்த வேண்டுமோ அதற்கு ஒவ்வொரு ஈழத்தமிழனும் துணையாக இருக்கிறார்கள். அது ஊடக பரப்பில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தங்களை இன்று தேசியவாதிகளாக போய் நின்று கொண்டு ஊடக பரப்பில் இரவு பகலாக நின்று கருத்தரங்குகள் செய்யாமல் நீ நான் என்று சண்டைகள் போட்டு எங்களுடைய தேசிய தலைவரின் மாண்பையை சிதைக்கின்றார்கள். அப்ப எங்களுடைய மக்கள் எதை நோக்கி செல்லுகின்றார்கள், எந்த விடயத்தை நோக்கி செல்லுகின்றார்கள் என்ற பகுத்தறிவில்லாமல், பொது அறிவில்லாமல் ஒரு அரசியலை நாங்கள் கட்டி எழுப்பிவிடவும் முடியாது. அந்த மகான் அவர்களுடைய நினைவுகளையும் அவருடைய மரியாதையும் காப்பாற்றி விடவும் முடியாது. அப்ப நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு மிக தெளிவாக எப்போதும் சொல்றோம், நாங்கள் எங்களுடைய மேதகு அவர்கள் இன்று ஒரு விற்பனை பொருள். அந்த விற்பனை பொருளை எல்லோரும் எடுத்து கையாடி இன்று வரை அது இந்த புலத்திலும் சரி அல்லது இந்தியாவிலும் சரி இது தொடர்ச்சியாக நடைபெற போகிறது. இது எத்தனை ஆண்டுகள் முடிந்தாலும் நாம் விழிக்காமல், நாம் இதற்குரிய நடவடிக்கையை மேற்கொண்டு உடன் நிறுத்தாமல் எங்களுடைய மாமனிதர் சிதைக்கப்படுவார், துண்டிக்கப்படுவார். அவர்களினுடைய கோப்புகள் அனைத்தும் சிதைக்கப்படும். இது தமிழீழ விடுதலை புலிகளுடைய இராணுவத்தை களைந்தெறியும் போதே அடுத்தடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்ற மிக பெரும் திட்டங்கள் தான் இந்த இந்தியா ரோவும் இலங்கையினுடைய மிக பெரும் ஒரு ஒன்றிணைந்த செயலோடு தமிழர்கள் துண்டிக்கப்படுவது. அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் கதைக்கின்ற விடயங்கள் அத்தனையும் இந்தியாவில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு போகும். அவர்கள் அதற்கு பின் ஒரு போராட்டத்தை செய்வார்கள். அப்ப நான் உங்களுக்கு கடந்த முறை அதாவது பொது வேட்பாளருக்கு பிறகு பெரியாரினுடைய பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனைக்கு பிறகு நான் உங்களுக்கு பதிவிட்டிருப்பேன் என்றால், தமிழ்நாட்டில் இருந்த
தமிழ் கட்சிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை சேர்ந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் ஒரு போராட்டத்தை செய்யவில்லை என்று நாங்கள் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தோம். திடீரென்று பார்த்தீர்கள் என்றால் செம்மணியினுடைய விவகாரம் வந்தது, தமிழ்நாட்டில் இறங்கி போராட்டம் போல் பெரிய கத்தி கொண்டு காட்டினார்கள். அப்ப இவர்களுக்கு தேவை என்னவென்றால் ஒரு அலங்கரிக்கப்பட்ட அரசியலை எம்மவர்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். இதுதான் இங்கே இருக்கின்ற நாம் தோற்பதற்கு முக்கியமான காரணங்கள். அலங்கரிக்கப்படுகின்ற அரசியலை மக்களுக்குள் கொண்டு வந்து வைத்து தங்களை ஒரு தேசியத்தின் தலைவரினுடைய நிழலாக அல்லது தேசிய தலைவரை நேசிப்பவர்களாக தங்களை அடையாளப்படுத்துவார்கள். இப்போ எங்களுடைய மாண்பு என்ன? ஒரு ஈழத்தமிழன் இந்த களமுனையில் மடிந்த போதும், சிங்கள இராணுவம் மடிந்த போதும் அவர்களை நாங்கள் எரித்ததும் அடக்கம் செய்த வரலாறும் இருக்கிறது. அப்ப தேசிய தலைவருக்கு எது பிடித்தது? எதிரியானாலும் நாங்கள் சிதைத்து விடக்கூடாது, எதிரியானாலும் நாங்கள் விமர்சனம் செய்து விடக்கூடாது என்று இருந்தது. அந்த மாண்பைத்தான் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் சிங்களவர்கள் கற்பழிப்பது போல் பிரபாகரன் இருந்த இடத்தில் நான் இருந்தால் கற்பழிப்பேன் என்ற வார்த்தை சொல்லும் போதே நீங்கள் எல்லோரும் புலத்தில் வெளித்திருக்க வேண்டும். அதை பார்த்து ரசித்த இந்த கேவலமான ஈழத்தமிழர்களுக்கு தேசிய தலைவரை தூக்கி நிற்பதற்கு எந்த அர்ஹதையும் கிடையாது. அதே போன்றுதான் ஒரு எதிரியானவனினுடைய பெண்களை ஊடகங்களில் விமர்சிக்கின்றதும், ஒரு நிகழ்வை எடுத்து ஏற்பாடு செய்துவிட்டு அவர்களினுடைய பெண்களின் குடும்பங்களையும் அவமானப்படுத்துகின்ற இந்த ஊடகத்தின் கலாச்சாரங்களும் தனிமனிதன் ஒழுக்கமற்ற செயல்களும், அதற்கு பின்னால் தாங்கள் தேசிய தலைவர் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களினுடைய கொள்கைகளை ஏந்தி திரிகின்றோம் என்று சொல்லுகின்ற இந்த குள்ளநெறி கூட்டம் தான் இன்று எல்லாத்தையும் காரணமாக நிற்கின்றார்கள் தமிழருக்குள் முன். நாங்கள் எல்லாத்தையும் கிளீன் பார்த்தோம் என்றால் ஒன்று விளங்கும். என்னென்றால் ஜனாதிபதி புதிதாக வந்தவர் சொன்ன இந்த கிரீன் ஸ்ரீலங்கா, இந்த கிரீன் ஸ்ரீலங்காக்கு என்ன தேவையோ அத்தனையும் இந்தியாவின் துணையோடு உங்களை ஈழத் தமிழரை அழித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் இந்த இளையோர்களுக்கும் என்னதான் கருத்துக்களை சொன்னாலும், என்னதான் அவர்களுடைய கருத்தரங்கங்களை பல்லாயிரக்கணக்கானோர் இறங்கி நின்றாலும் இவர்களை மீட்டு விட முடியாது. அதுதான் இந்த இலட்சியம் துடைத்தல். அது இன்று துடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆடம்பர அரசியலையும் ஒரு ஆடம்பர ஊடகத்தின் ஒரு மிக பெரும் வியாபாரத்தையும் கொண்டு வந்துதான் ஒரு கோமாளியை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் வைக்கிறார். எங்கே என்றே தெரியாதவர்கள். போர் இறுதியாக நடந்த போதும், போர்க்களங்கள் நடந்த போதும், எங்களுடைய மண்ணில் நடந்த போராட்டங்கள் அத்தனையும் இதே இந்த போராட்டம் 2014 ஆண்டுக்கு பிறகு அங்கே நடைபெற்ற போராட்டங்கள் அத்தனைக்கும் கதிர் இல்லாமல் நடந்தது அல்ல. அது OM அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்டாலும் சரி, கையளிக்க பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டவர்கள் நாங்கள் தான். அப்ப அந்த போராட்டத்தில் பங்கு பெறாத இந்த கோமாளிகளை கொண்டு வந்து இறக்கும் போதே நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு மிக தெளிவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு சொல்லியிருந்தோம், இவர்களை கலைந்தறிங்கள், ஒரு நகைச்சுவையான பாராளுமன்றத்தை கொண்டு வர போகின்றார்கள் என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்ப எங்களை வந்து என்ன செய்தார்கள்? அந்த இடத்தில் நாங்கள் இவரை விமர்சிக்கும் போது தாங்கள் அந்த போராளிகள் இந்த போராளிகள் போன்று சொல்லிக்கொண்டு இந்த கோமாளி கூட்டங்கள், இந்த பெருஞ்சாலிகள் அந்த இடத்தில் எம்மை வஞ்சித்தார்கள். நாம் என்ன சொல்லுகின்றோம்? இந்த இனத்தினுடைய அபிலாசைகளை காக்கின்றதற்காக நாங்கள் கத்திக்கொண்டிருக்கின்றோம். எம் தேசிய தலைவர் சொன்ன அந்த வார்த்தைகளை எங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்றோம் என்ற எந்த ஒரு துளி எண்ணங்களும் இல்லாமல் இந்த ஊடக பரப்பில் தங்களுடைய வியாபாரங்களை செய்வதற்காகவும் தங்களுடைய பெருமிதத்தை கொண்டு வருவதற்காகவும் எம்மை துடைத்தறிவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதில் இருந்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஒரு இனத்தினுடைய அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வியலையும் அது அவர்களுடைய அரசியலையும் நாங்கள் உருவாக்குவதற்கு பாடுபடுகின்ற போதெல்லாம் களைந்தறிய நினைப்பார்கள். அந்த களைந்தறியப்பட்ட போதுதான் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இத்தனை உறுப்பு நாடுகள் இருந்தாலும் எமக்குரிய அந்த 2 நிமிடங்களை 5 நிமிடங்களையும் ஓடி ஓடி நின்று வேலை செய்த அந்த மனிதர்களையும் தூக்கி சிறைக்குள் அடைத்தார்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்ன நடக்க போகுது அவருக்கு என்ற விடயங்களையும் நாங்கள் பல முறை சொல்லியிருப்போம்.
அப்ப எம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத இந்த ஈழத்தமிழன் எங்கேயும் தன்னை அவன் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஒரு போராளி, இந்த மண்ணும் மக்களுக்குமாக போராடிய போராளியை புரிந்து கொள்ளாத இந்த இனம், அவர்களை அவமானப்படுத்தி கொண்டு நிற்கின்ற இந்த பெருஞ்சாலிகள், தேசிய தலைவர் அவர்களின் படங்களை வைத்து அபகரித்துக் கொண்டு இந்திய ரோவினுடைய நிகழ்ச்சி நிலையில் நின்று கொண்டு தமிழர்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற விடாமல் ஒவ்வொரு படிப்படியாக எம்மினத்தினுடைய தியாகங்களையும் அபகரித்து தன் வசதியையும் பயையும் ஊட்டிக்கொண்டு வளர்ந்து கொண்டு செல்லுகின்ற நாம் தமிழர் கட்சியும் அந்த ஒருங்கிணைப்பாளருக்கும் பின் நிற்கின்ற இந்த சமூகத்தை பார்த்து நாங்கள் உங்களுக்கு தேசிய தலைவர் அவர்களை தொட அர்ஹதை இல்லை என்பதைத்தான் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஒரு 5 நிமிடம் கண்ணை திறந்து பாருங்கள் என்றால் உங்களால் திறந்து பார்க்க முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரு அரசியல் ரீதியான ஒரு சித்தாந்தத்தை உங்களுக்காக ஏவப்பட்டிருக்கின்ற ஏவிகளால் நீங்கள் எம் இனத்தினுடைய அரசியலை துண்டாடுகிறீர்கள். அதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த 16 ஆண்டுகளிலும் நீங்கள் ஒரு அரசியலை கட்டெழுப்ப முடியாமல் இருப்பதற்கு இந்த புல்லுருவிகள் தான் காரணம் என்பதை, அதான் நாங்கள் சிறையில் இருந்து வந்து இந்த நொடி வரை நாங்கள் எங்களால் முடிந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பலர் இன்று தங்களை ஒரு தேசியவாதியாக காட்டிக்கொண்டு இணையதளங்களில் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களை வைத்துக்கொண்டு ஏதோ தாங்கள் தேசிய தலைவரினுடைய பெரும் மதிப்புக்குரியவர்கள் அல்லது பாசத்துக்குரியவர்கள், நாங்கள் எங்களுடைய இனத்தை நேசிக்கின்றோம், எங்களுடைய மாமனிதரை நேசிக்கின்றோம் என்று தங்களையும் ஏமாற்றி அவர்களோடு நின்று உரையாடுபவர்களையும் ஏமாற்றி தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய மனைவிகள், சகோதரர்கள் எல்லோரையும் ஏமாற்றி கடைசியில் அந்த என்னென்று தெரியாமல் இன்று முளைத்திருக்கின்ற இளையோர்களையும் ஏமாற்றுகின்ற இந்த மனிதர்கள் திருந்த வேண்டும். படிப்படியாக நாம் எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு மனிதன், ஒரு மிருகம் அல்ல. நாங்கள் மிருகத்திற்கே என்று புரியும். இவன் என்னை தாக்க வருகின்றான். அது 10 எருமை மாடுகள் தன்னுடைய ஒரு எருமை மாட்டை சிங்கமோ புலியோ வேட்டையாட செல்லுகின்ற போது அதுகள் 5 பேரோ 10 பேரோ சேர்ந்து அதை குத்தி கிழிக்குதுகள். இதான் நாங்கள் 17ஆம் திகதி 5ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு வரை நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். இனத்தை தொட்டால் நாங்கள் அந்த இடத்தில் எங்களுடைய தேசிய தலைவரினுடைய இராணுவம், நாங்கள் எங்களுடைய தியாகங்களை எங்களுடைய நண்பர்களும் நாங்களும் செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு நின்று போராளிகளையும் அவமதித்துக் கொண்டு என்ன நடக்குது என்று சொல்லுகின்ற போராளிகளையும், ஏதோ ஒரு வகையில் செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்ற போராளிகளையும் ஊடகங்கள் நின்று கொண்டு தாங்கள் ஏதோ இந்த தேசத்தினுடைய மன்னர்களாக அல்லது நாங்கள் செய்த தியாகங்களாக தங்களை பீத்திக் கொள்ளுகின்ற இந்த பெருஞ்சாலிகள் எங்களுடைய மக்களை இப்படியே கீழ்க்கு தள்ள போகின்றார்கள். இதில் யாரெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். சிங்களத்தின் நிகழ்ச்சி நிரலின் பின் நின்று இன்றைய ஜனாதிபதியை கொண்டு வந்தவர்கள் எல்லோரும் டிக்டாக்கிலும் இணையதளங்களில் நின்று கொண்டு மிக பெரும் பிரச்சாரங்களை செய்து இந்த புது அரசியை கொண்டு வருகின்ற போதும் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் வேண்டாம் என்பதை. வலைகள் பின்னப்படுகின்ற போது அதை கிழித்தறிவதும் அதை அழகாக எடுத்து விடுவதும் தான் ஒரு தமிழனினுடைய மாண்பும் அந்த தமிழனினுடைய அறிவாற்றலுமாக இருக்க வேண்டும். அப்ப இன்று பார்த்தால் கண்டவர்கள் எல்லாம் இன்று தேசத்துக்குரியவர்கள், தேசியத்துக்குரியவர்கள், வரலாறுகளை பிழையாக கற்றுக் கொடுப்பது அடுத்த தலைமுறையிடம். இந்த ஊடக பரப்பு என்பது, இந்த டிஜிட்டல் உலகம் என்பது, அது ஈழத்தமிழனின் அழிவை நாங்கள் நெருங்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் இந்த டிஜிட்டல் மயத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கின்ற மக்களும் அடுத்தடுத்த சந்ததிக்காக பல கண்டுபிடிப்புகளையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்கங்களை நெறிப்படுத்தலையும் கொண்டு வருகின்ற போது ஈழத்தமிழன் மட்டும் தன்னையே அழித்து கொண்டே இருக்கின்றான். அப்ப எங்களை மட்டும் ஏன் இதெல்லாம் சுற்றுகிறது என்றால், எங்களை மேய்க்கின்ற மேய்ப்பான்கள் உள்ளுக்குள் நின்று மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் சரி செய்யாமல், இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் எங்களுடைய இலட்சியத்தை அடைந்து விடவும் முடியாது, அந்த மாமனிதருக்கு விளக்கேற்றி விடவும் முடியாது. இதே தேசிய தலைவர் அவர்களுக்கு விளக்கேற்றி இவ்வளவு காலமும் காலத்தை கடத்தி இன்று விளக்கேற்ற வந்திருக்கின்ற இந்த கோழைகள், இந்த பெருஞ்சாலிகள் எல்லாம் ஒரு அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக போராடியவர்கள் கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபைகளில் எங்கே நாங்கள் தோற்று நிற்கின்றோம், அந்த வழிகளை நாங்கள் எப்படி
பக்குவப்படுத்தி கொண்டு உருவாக்கி கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பவர்களும் கிடையாது. இவர்களுக்கு ஒரு விடயத்தை எப்படியாவது எதற்குள் நின்று உருவாக்க வேண்டும், அதற்குள் வருகின்ற பணத்தை அவர்கள் பாக்கெட்டில் போட வேண்டும். இங்கே இன்று ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், உழைப்பு இருக்காது, தியாகம் இருக்காது, அல்லது படித்து ஒரு பட்டங்களை பெற்று அதுவும் இருக்காது. ஆனால் தான் ஒரு பிரபலமாக வர வேண்டும் என்பார்கள். இந்த பிரபலத்துக்காகத்தான் தேசிய தலைவரை எடுத்துக்கொண்டு தாங்கள் ஊடகங்களில் நின்று கொண்டும் இணையதளங்களில் நின்று கொண்டும் தங்களை ஒரு தேசியவாதிகளாக காட்டிக்கொண்டு இந்த கோமாளிகள் வழிகாட்டுகின்ற இந்த அரசியல் சித்தாந்தங்கள் என்று சொல்லிக்கொண்டு நிற்கின்ற பெருஞ்சாலிகளோடு இணைந்து மக்களினுடைய அபிலாசைகளை இன்று வரை அடித்து நொறுக்கியிருக்கின்றார்கள். இதற்கு இவர்களே காரணமானவர்கள். இந்த யோக்கியர்கள் எல்லோரும் இந்த 16 ஆண்டுகளில் செய்த ஒரு வேலை திட்டத்தை மனச்சாட்சியாக ஒப்படைத்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு புரியும். இவர்கள் மக்களையும் குழப்ப வேண்டும், எங்கள் மக்களை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போக முடியாத அளவு அதை தடுத்து அணையாக நிற்க வேண்டும். எதிரியானவருக்கு நாம் என்னெல்லாம் கதைக்கின்றோமோ அதற்கு ஏற்றது போல் ஒரு நடவடிக்கை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே தமிழ்நாட்டில் நான் தமிழர் கட்சி இந்த செம்மணிக்குரிய போராட்டத்தை நடத்தியிருப்பார்கள். அப்ப நாங்கள் பெரியாரின் பிரச்சனைக்கு பிறகு நாங்கள் அந்த அணியிடம் கேட்டிருப்போம் என்றால், நீங்கள் ஜனாதிபதி வருகின்ற போது ஏன் ஒரு போராட்டத்தை செய்யவில்லை என்று. அவனோட வரும்போது, இந்தியாவுக்கு வரும்போது. அப்ப அதற்கு பிறகு இன்று ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த செம்மணியினுடைய பிரச்சனை என்ன, இந்த செம்மணியினுடைய முற்றுகை எப்படி உடைக்கப்பட போகின்றது, இறுதி அதாவது இலங்கை அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ஒரு இனத்தை கொண்டு குவித்ததற்கு அதை எப்படி மூடி மறைக்க வேண்டும் என்று ஓடித்திரிகின்ற இந்தியாவும் இலங்கையினுடைய கைக்கூலிகளாக நின்று கொண்டு பல நடவடிக்கைகளுக்குள் இவர்கள் என்ன அரசியல் என்று தெரியாதபடி எம்மவர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக நின்று அந்த காயை இன்னும் இலகுவாக நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். செம்மணி விடயத்தை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற மக்கள், அதே போன்று ஈழத்தில் இருக்கின்ற மக்கள், இந்த செம்மணியை கொண்டு வந்தவர்கள் ஈழத்துக்காக நாங்கள் போராடிய காலங்களில் இருந்து ஒரு 2 நிமிடமோ 3 நிமிடமோ எங்களுடைய போராட்டத்தில் எந்த இடத்திலும் பங்கு பெற்றியவர்கள் அல்ல. இந்த திட்டமிடலுக்கு பின் எங்கே நாங்கள் தோற்கடிக்கப் போகின்றோம் என்பதையும் நாங்கள் உரையாடி இருக்கின்றோம். அந்த செம்மணி விவகாரத்தில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த கோமாளி ஒருவரை எங்களுடைய மண்ணுக்குள் அரசியல்வாதியாக கொண்டு வருகின்ற போது நாங்கள் அவருடைய தந்தை காவல்துறை என்கிற போது நாங்கள் விமர்சனம் செய்திருப்போம். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் உங்களோடு வந்து மடித்து கட்டிக்கொண்டு எல்லா காவல்துறையும் வந்தார்கள். நீங்கள் எப்படி காவல்துறையை பற்றி கதைப்பீங்கள், அது அவர் எங்களுடைய அவருடைய மகன் என்று கருத்து. ஆனால் இதே போராட்டத்தில் இந்த செம்மணி போராட்டத்தில் இதே கடல் குஞ்சு அமைச்சர் வருகின்ற போது, அந்த மீன் குஞ்சு அமைச்சர் அவர் வருகின்ற போது ஒரு பெண்மணியானவர் என்ன செய்வார் என்றால், நான் 14 வயசுலேயோ 12 வயசுலேயோ இயக்கத்துக்கு எல்டிடிக்கு, அதுக்கு சொல்வார், எல்டிடிக்கு நான் போய்விட்டேன் என்ற ஒரு மாயக்கருத்தை சொல்லுவார். ஆனால் இந்த காவல்துறை எல்லாம் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறது என்று தெரியாது. அதில் வந்த பெண்மணி என்பவர் அவருடைய குடும்பமே காவல்துறையை சேர்ந்தது. அப்ப இந்த உண்மைகளை மூடி மறைத்து அந்த ஊடகத்தில் அந்த விடயத்தை ஏன் சொல்ல வேண்டும்? 14 வயதில் நீ இணைந்தாய், 12 வயதில் நீ தமிழ விடுதலை புலிகளில் நீ இணைந்தாய் என்பதை. உண்மையில் நீ போராளியா? நீ இருந்தது, உன்னுடைய குடும்பம் இருந்தது காவல்துறை. அப்ப காவல்துறை எங்கே வர வேண்டும், எங்கே தட்டி கேட்க வேண்டும் என்று அவர்கள் வர மாட்டார்கள். நீங்கள் ஒரு உண்மையை கடத்துகின்ற போது உங்களிடம் மடித்து கட்டி கொண்டு வருவார்கள். எல்லாம் எங்களுக்கு தெரிந்தபடி, எல்லாம் தங்களுக்கு தெரியும் என்றபடிதான் இன்று இந்த ஈழத்தமிழன் என்று இப்படி வாழ்வதற்கு இவர்களே காரணமானவர்கள். 17ஆம் திகதி 5ஆம் மாதம் 2009க்கு பிறகு ஒரு இளைஞனாக அல்லது ஒரு யுவதியாக அல்லது ஒரு முதியோராக நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் இந்த நொடி வரை வாழ்கிறீர்களோ அவ்வளவு பேருமே எங்கள் தேசிய தலைவருக்கு துரோகங்கள் இழைத்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்தும் அறியாமை என்பதுதான் உங்கள். கண்ணகி சாபம் போட்டால் மட்டும் பலித்து விடாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், இது சத்தியம்.
அந்த மாமனிதரை முன்னுக்கு வைத்துக்கொண்டு எந்த தியாகமும் இல்லாமல், எந்த அர்ப்பணிப்பும் இல்லாமல் அவரினுடைய மாண்பை சிதறடிக்கின்ற நீங்கள் எல்லாம் உங்களுடைய மரணங்கள் ஒவ்வொன்றும் அது எப்படி இருக்கும் என்பதை நாங்களும் பார்க்கிறோம். அந்த மனிதரை தொட்டு அபகரிக்கின்ற போதெல்லாம் உங்கள் வம்சமே நாசமாகும். நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லுகின்ற நாங்கள் தலைவரில் தொடாதீர்கள், அந்த மாமனிதரை தொடாதீர்கள். அவருக்கு என்ன உங்களுக்காகவே வாழ்ந்து முடித்து, ஒவ்வொரு தமிழனுக்காகவும் வாழ்ந்து முடித்த அந்த மாபெரும் மனிதரை இவ்வளவுக்கு அவமானப்படுத்துகின்ற அளவிற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நடந்தது? அறிந்தவரும் தவறு செய்தீர்கள், அறியாதவரும் தவறு செய்தீர்கள். அதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் ஏன் அந்த விடயத்தை நீங்கள் தொடுகின்றீர்கள்? ஒரு வரலாற்றில் ஒரு சிவபுராணத்தை படிக்க தகுதியற்ற நீங்கள் சிவபுராணத்தை பற்றி பேசக்கூடாது. கம்பராமாயணத்தை பற்றி அறிந்த நீங்கள் அதை பற்றி பேச வேண்டும், அதை பற்றி தெரியாத நீங்கள் பேசக்கூடாது, அல்லது கல்வியை கேட்க வேண்டும். ஈழத்தினுடைய வரலாறை பற்றி தெரிந்த நீங்கள், தேசிய தலைவர்களுடைய வரலாற்றை பற்றி தெரிந்த நீங்கள், அவருடைய மாண்புகளை நீங்கள் கடைப்பிடிப்பது அது உங்களுடைய கடமையாகும். ஏனென்றால் அதெல்லாம் ஒரு நூல், அதெல்லாம் ஒரு கதை, அதெல்லாம் ஒரு காவியம், அது எழுதப்பட்டது. மகாபாரத்தை விழுந்து விழுந்து பார்த்து விழுந்து விழுந்து படித்த உங்களுக்கு நிஜமாக வாழ்ந்த அந்த மாமனிதனுடைய தியாகங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் வரும் பூச்சியம். நீங்கள் மக்களுக்கு கருத்து சொல்லவில்லை, இந்த மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீ ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்றால் எதற்காக அங்கே கொண்டு வந்து எங்களுடைய மாமனிதரை நிறுத்த வேண்டும்? இதை எங்களுடைய மக்கள் அன்றை தட்டி கேட்டிருந்தார்கள் என்றால் அந்த இணையதளத்தில் பயன்படுத்துகின்றவர்களை அன்றை அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார்கள் என்றால் இன்று இந்த விளக்கேற்றலும் நடந்திருக்காது, இந்த குழுமோதலும் நடந்திருக்காது, தமிழ்நாட்டிலும் எங்களை வைத்து வித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அப்ப நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எம் தலைவரை சுற்றி எல்லோரும் நக்கிக்கொண்டே இருக்கின்றார்களே தவிர அந்த மாமனிதரினுடைய இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கின்ற ஒட்டுண்ணிகளாகவே நான் பார்க்கின்றேன். ஒவ்வொரு தமிழனுக்காக நின்றார், தன்னுடைய வாழ்வு அவர் என்ன வாழ்ந்திருக்கிறார், அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இரத்தம் எல்லாம் கொதிக்கிறது தர. இவர்கள் படம் தூக்கி வரும்போதே என்னுடைய இரத்தம் எல்லாம் கொதிக்குது. அவருக்காக எதுவுமே செய்யாமல் வெக்கம் இல்லாமல் அவரை தொடியினோம். இந்த ஊடக பரப்பில் பிரச்சாரம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, ஊடகம் நடத்தக்கூடிய வல்லமையில இருந்தாலும் சரி, எங்களுடைய தலைவரினுடைய நிழலை தொட வேண்டும் என்றால் அவருக்கு ஏதாவது நாங்கள் செய்திருக்க வேண்டும் இந்த மக்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக. எதுவும் செய்யாமல் நீ தொடுகிறாய் என்றாய், நீ ஒரு அயோக்கியன். உனக்கும் கருணாக்கும் எந்த மாற்றமும் அல்ல, உனக்கும் டக்ளஸுக்கும் எந்த மாற்றமும் அல்ல. நீ ஊடகத்தில் நின்று கத்துவதால் நீ பெரிய தியாகியும் கிடையாது. நீ எங்கள் மக்களை அழித்து வைத்திருக்கின்றாய். உன் கண்ணெதிரே இருந்தும் இது இந்தியாவில் நடக்கின்ற நிகழ்ச்சியினர் ஒரு ஈழத்தமிழனுடைய அடுத்த போராட்டத்தை கொண்டு போக முடியாத அளவு சீமானை கட்டி எழுப்பி இருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் சொல்லும் போது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உன் இனத்திற்காக களமுனை நின்றவர்களை புரிந்து கொள்ளவில்லை. யாரோ அண்ணா, யாரோ உனக்குது, என்ன வரலாற்றை நீ தமிழருக்கு கற்றுக் கொடுக்கின்றாய்? நீ உண்மையிலேயே உன் மண்ணும் மக்களுமாக மடிந்திருந்தீர்கள் என்றால் இதற்குள்ள சூழ்ச்சியமங்களை கேளுங்கள், அல்ல நேராக வாருங்கள், விவாதிப்போம். நாங்கள் சொல்லுகின்ற விடயம் பொய் என்றால் நேராக உங்களை நான் அழைக்கின்றேன். கதிராகிய நான் உங்களுக்கு நாங்கள் இடம் ஒதுக்குகின்றோம், அங்கே வாருங்கள். நீங்கள் ஒரு உடையோடு மட்டும்தான் வர முடியும் என்னை சந்திப்பதற்கு. இந்த போனுகள் வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு அறிக்கப்படாது. நாங்கள் சொல்லுகின்ற இடத்துக்கு வாருங்கள். நீங்கள் 1000 பேராக இருந்தாலும் சரி, 600 பேராக இருந்தாலும் சரி, கேட்ட இடத்தை சொல்லுங்கள், நாங்கள் சந்தித்து உரையாடுவோம். எங்கள் மக்களை சுற்றி என்ன நடக்கிறது? ஒரு மாமனிதரினுடைய நிழலை தொடும் அளவிற்கு, மாமனிதரினுடைய அந்த புகைப்படத்தை தொடும் அளவிற்கு நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். மாமனிதனுடைய பெயரை சொல்லும் அளவிற்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே களமுனையை பற்றி பலமுறை பேசியிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் போராளிகள் ஏன் சாகவில்லை என்றால் இறுதி தருணம் களமுனையை பற்றி பலமுறை பேசியும் இந்த கோமாளிகள் இன்னும் போராளிகள் மீது வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மீது அடுக்குகின்ற இந்த விமர்சனங்களும் அது அவர்களுடைய வம்சத்தையே சுட்டு நூறாக்கும். போராளிகள் மீது 14,543 போராளிகளினுடைய
விடுதலைகளும் அவர்களுடைய வாழ்க்கைகளும் மிகுதியாக இருக்கின்ற சிறையில் இருக்கின்ற போராளிகளும் எங்களுடைய மக்கள்களும் எல்லோரும் தான் சிறைக்குள் அடைக்கப்பட்டார்கள். போராளிகள் மட்டும் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அல்ல. எங்களுடைய மக்களும் அது கம்பி வேலிதான், அது சிறைதான். அது அவர்களுடைய நடமாட்டங்கள், அவர்களுடைய பேங்குகள், அவருடைய பொருட்கள் விற்பனை, அவர்கள் இந்த 4 கம்பி வேலிக்குள் தான் அவர்களும் இருந்தார்கள். வளைத்து அவர்களுடைய இராணுவம் நிற்க, அவர்களுடைய போலீஸ் நிற்க, அவர்கள் கம்பி வேலிக்குள் தான் வாழ்ந்தார்கள். பன்னியில் வாழ்ந்த அத்தனை லட்சம் மக்களும் இறுதியாக சிறைகளில் தான் அடைக்கப்பட்டார்கள். போராளிகள் இறுதியாக சாக வேண்டும், குப்பி கடித்து சாக வேண்டும் என்றால் நீங்கள் மட்டும் உயிரோடு எங்கேயோ தப்பி வாழ வேண்டும். ஒரு தலைமைக்கு உதவாத உடலும் உடலங்களும் அது அவனுடைய குடும்பத்திற்காக உதவ வேண்டும். எல்லோரும் நீங்கள் இறுதியாக போர் முடிந்து உங்களுடைய விசுவாசத்தை காட்டி போராடிய 50,000த்துக்குள்பட்ட மாவீரருடைய குடும்பங்களை எல்லாம் நீங்கள் கோபுரத்தில் வைத்துக் கொண்டுதான் இந்த வார்த்தைகளை கதைக்கின்றீர்கள். உங்களைப் போல் உலகத்தில் மிகவும் கேவலமானவன் இருக்க மாட்டான். இந்த ஊடக பிசாசுகள், ஊடக பைத்தியங்கள் முதலில் தியாகம் வேண்டும். களமுனையில் நிற்க துணிவு அற்றதுகள் எல்லாம் இன்று மீதியாக இருக்கின்ற போராளியை விமர்சனம் செய்து நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம் என்னவென்றால், எங்களுக்கு ஊடகங்களில் எங்களுக்கும் பேச தெரியும். நாங்கள் அந்த மாண்பை சிதைக்கக்கூடாது என்பதற்காக அந்த மாண்பு மித்தவர்களை நாங்கள் தூக்கி வைத்திருக்கின்றோம். அவரினுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்ல வருகின்றோம் என்றபடியால் தான் எங்களுடைய குரலை நாங்கள் மெதுவாக எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ளும்படி நாங்கள் பேசுகின்றோம். நீங்கள் எல்லாம் பிரபாகரனின் பிள்ளைகளா? உங்களுக்கே வெட்கமாக அல்ல? அந்த மாபெரும் தலைமைத்துவத்தை தொடுவதற்கு தியாகம் வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், சுய கட்டுப்பாடு வேண்டும். இந்தியாவில் இருக்கின்ற நீங்கள் எல்லாம் எங்களுடைய மாமனிதரை தொடுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? 2009 5ஆம் மாதம் 18ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் ஏதாவது ஒரு உடை ஏதாவது அனுப்பினீர்களா? அல்லது அந்த மக்களோடு உரையாடினீர்களா? அல்லது இத்தனை கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கின்றீர்கள், அகதியாக வந்தவர்களுக்கு வாழ்வு கொடுத்தீர்களா? அல்லது இத்தனை மக்களும் சேர்ந்து உங்களால் முடிந்தளவு அந்த மக்களுக்கு வீடு வாசல் கட்டி கொடுத்தீர்களா? 1000 ரூபா 500 ரூபா காசை கொடுத்து விட்டு அதை 3-4 தடவை வீடியோ போடுகின்ற சமூகம் நீங்கள். தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு தகுதியானவர்கள் அவங்களால மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு குழு மோதலை ஏற்படுத்தி அந்த மனிதரினுடைய தியாகத்தை இப்படி கேவலப்படுத்துகின்றீர்களே, நீங்களாம் மனிதர்களா? முதலில் எது உணர்வு? எது உணர்வு? இது உணர்வு அல்ல, இது அசிங்கம் செய்தல். ஒரு தியாகத்தை எதிரியானவன் எவ்வளவுக்கு அசிங்கப்படுத்த வேண்டுமோ அவ்வளவுக்கு இந்த 16 ஆண்டுகளும் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றான். அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு கருத்தரங்களாக இருக்க வேண்டும். எதற்கு மோதலாக மாறப்படுகிறது? அவ்வளவு தமிழ் வார்த்தை, அவ்வளவு கெட்ட வார்த்தைகள். ஒரு சிங்களவன், ஒரு சிங்கள இராணுவத்தை சேர்ந்தவன் ஒரு தமிழ் பெண்ணை அவ்வளவு அலங்கோலப்படுத்திய காணொளிகளை உங்கள் கண்ணால் முன் கண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதே தவறை ஊடகப் பரப்பில் ஒரு பெண் மீது போட்டு இவ்வளவு அசிங்கமாக கதைக்கிறீர்களா? உன் வீட்டில் பொம்பளைகள் இல்லையா? அவள் துரோகியாக இருக்கட்டும், ஒரு பெண் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவள் பெண். அந்த மாண்பைத்தான் எங்களுக்கு கற்பித்தார் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மலையாளி அதை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த இந்த சீமான் போன்றவர்களுக்கு இந்த மக்களும் இந்த இளையோர்களும் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டதுதான் இன்று கண்டவர்கள் எல்லாம் இன்று படத்தை தூக்கி கொண்டு வீரவணக்கம் செய்ய வலிக்கிட்டது. அன்றே நீங்கள் இதை உடன் நிறுத்தி இதற்குரிய ஏற்பாடை செய்திருந்து அந்த மன்னிப்பை கேட்டிருந்தால், தேசிய தலைவருடைய மாண்பை சிதைக்காதீர்கள் என்றிருந்தால் இன்று எவருமே தொட்டிருக்க முடியாது. எல்லோரும் கைதட்டி சிரிப்பது எந்த உணர்வை? எங்களுடைய மாமனிதர். உங்களுக்கு தேவை நேரம் கடத்துதல், டிக்டாக்கில் பிரபலமாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்க ஏதோ பெரிய தியாகிகள் போல் உங்களுடைய செயல்பாடுகள்.
அந்த மாமனிதரை தொடுவதற்கே முதல் ஒழுக்கம் வேண்டும். அந்த மாமனிதருக்கு என்ன பிடிக்கும்? நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் செய்தால் நான் தேசிய தலைவருக்குரிய பக்தனாகுவேன், அல்லது அந்த மாமனிதரை முதல் நேசிக்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் வேண்டும். உங்களுடைய வாழ்விலும் நீங்கள் முன்னேற முடியாது, உங்களுடைய சந்ததியினுடைய வாழ்விலும் உங்களால் முன்னேற முடியாது. ஒரு ஈழத்தமிழன் அடுத்த தலைமுறையை சிந்திக்க வேண்டுமே தவிர தன்னை சிந்திக்க கூடாது. என்னை பற்றி பேச வேண்டும், என்னை பற்றி பேச வேண்டும், என்னை பற்றி புகழ் பாட வேண்டும், என்னை பற்றி தான் ஊடகத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற இந்த கேவலமான புத்திகள், அது ஈழத்தமிழனுடைய வரலாற்றுக்காக நீங்கள் எதுவும் செய்தவர்கள் அல்ல, அல்லது ஈழத்தமிழனுடைய தியாகங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த சமூகத்திடம் கடத்தியவர்கள் நீங்கள் அல்ல. பொய்கள். நான் அங்கே நின்றேன், இங்கே நின்றேன், விடிய விடிய பொய்கள். விடிய விடிய இந்த ஊடகங்களில் பொய்ப்பரப்பு பிரச்சாரங்களை செய்கின்றீர்களே தவிர உங்களுக்கு 20% தெரிந்த விடயத்தை நீங்கள் 200 வீதமாகவோ 100 வீதமாகவோ உங்களை அத்தாட்சிப்படுத்தி கொண்டு ஆதாரங்கள் இல்லாமல் உங்களால் அவிட்டு விடுகிறீர்கள். 4 பேர் சேர்ந்து ஏற்கனவே இதை பிளான் பண்ணி கதைத்து அந்த மாமனிதரை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். களமுனையில் இருந்து பிடிபட்டவர்களும் விடுதலையாகியவர்களும் அவரவர்கள் கஷ்டப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்கின்றார்கள். அதில் குறிப்பிட்டவர்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்து, இந்த சாட்சியங்களை எடுத்து ஒழுங்கமைத்து ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் அடுத்த தலைமுறையிடம் கையளிக்க வேண்டும் என்கின்ற நோக்கங்களோடு மட்டுமே இருக்கின்றார்கள். பார்த்தால் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியினை உருவாக்க வேண்டும், உங்கள் பாக்கெட்டில் திருப்பி அதெல்லாம் எடுத்து போட வேண்டும், உங்களுடைய குடும்பம் ஆடம்பரமாக மகிழுந்துலையும் நீங்கள் அழகான வீட்டிலையும் வாழ வேண்டும். அதே எங்களுடைய மாமனிதனுடைய உணர்வுகள் எல்லாம் சிதைக்கப்படும். அது உங்களுக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, இவன் கல்லெடுத்தெடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லது மாமனிதருக்காக அடிபாடுபட்டாலும் அது உங்களுக்கு அதுக்கு பின்னுக்கு இருக்கின்ற விடயம் தான் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு உலக பரப்பில் இன்றைக்கு சுவிட்சர்லாந்தில் விடுதலை புலிகளுடைய தடையை எடுத்துருக்கணும்னா இன்றைக்கு நீங்கள் தடை போடுறதுக்கு முயல்றீங்க. அப்போ நீங்கள் சிங்களவனுடைய நிகழ்ச்சிகள் இந்தியனுடைய நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் நின்று கொண்டு தான் நடத்துறீங்க. எங்கே இருந்து உங்களுடைய பொழுதுபோக்காக லண்டனில் கனடாவில் இருந்து வாரீங்கள் வெக்கம் இல்லாமல். மானங்கட்ட கூட்டம். நீ உண்மையிலே ஒரு தமிழனா இருந்திருந்தா அந்த படத்தினுடைய நிழலை பார்த்து நீ செத்திருப்பா அந்த இடத்துல. அந்த மாமனிதருக்கு 16 ஆண்டுகளாக நான் எதுவும் செய்யவில்லை என்று நீ செத்திருப்ப. நீ வீரவணக்கம் செலுத்துற அளவு நீ ஒருவன் யோக்கியம் கிடையாது. நாங்கள் அதான் தயார் செய்கிறோம். ஒரு இளம் தலைமுறை பிள்ளைகளை நீங்களாவது யோக்கியர்களா இருந்து காட்டுங்கோ, இந்த பழையவர்களுக்கு காட்டுங்கன்றதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ச்சியா. எங்களுக்கு உங்களால் வழிகாட்ட மட்டும்தான் முடியும். எங்களோட இனத்தை சுற்றி இந்த இனம் எப்படி வலைக்குள் பின்னப்பட்டிருக்கிறதா உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் குழந்தை கிடையாது. எங்களை சுற்றியுள்ளவர்களும் இதை இந்த இனத்துக்கு திருப்பி திருப்பி கத்திக்கொண்டிருக்கவும் முடியாது. உங்களுக்கு சொல்லுகின்றோம் மீண்டும், இந்த இனம் 16 ஆண்டுகள் எப்படி காலத்தை கடத்தீர்களோ, எப்படி பிளவுண்டு நின்றீர்களோ, இந்த நாளில் இருந்து இனியும் பல்லாயிரம் பிளவுகளாக எங்களுடைய இலட்சியத்தை துடைக்கும் மனிதர்களாக நீங்கள் எல்லோரும் நிற்கப் போகின்றீர்கள். நீங்கள் ஊடகங்களில் பேசுவதும் அல்ல, ஊடகங்களில் நின்று நேரத்தை கடத்துவதும் முக்கியமல்ல. வேலை திட்டத்தை நோக்கி ஓடுங்கள். உன்னால் முடிந்ததை ஒன்றை செய். நீ எப்ப பார்த்தாலும் டிக்டாக்ல இருந்து கொண்டு நேரம் இந்த வேலை திட்டத்தை செய்கிற. யாரை சந்திச்சுட்டு இருக்கிறீங்கள்? யாரோட சேர்ந்து செய்கிறீங்கள்? எந்த வேலை திட்டம் இருக்கு உங்களோட கையில? அதை ஒரு குரூப் போட்டு கதைங்கோ. நான் இந்த வேலை திட்டத்துக்கு தலைமை நீக்கிறேன், இதுல நான் இதை கடத்திருக்கிறேன், இதுல நீங்க உங்களால் என்ன பங்களிப்பு செய்ய முடியுமோ அதை கடத்துங்கோ. இளையோர்களை நான் இதெல்லாம் கொடுத்திருக்கிறேன், இதை நீங்க கையெடுத்து கொண்டு போன்னு கடத்துங்கோ. இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவு எங்களுடைய நம்பிக்கையான குடும்பங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சந்திச்சதுகளை தான் உரையாடி கொண்டு இருக்கிறோம். நீங்களும் செய்யுங்கோ. அப்படி ஏதாவது ஒன்றை செய்யுங்கோ. அல்லது ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும். அந்த அரசியலை நாங்கள் எப்படி கட்டமைக்கிறோன்றத ஈழத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கிற இளையோர்களை ஒன்று சேர்ந்து அதை எப்படி கொண்டு போகலாம்ன்றதை செய்யுங்க. எங்க போனாலும் சிங்களவனுக்கு ஏற்ற மாதிரி, இந்தியா ரோவுக்கு ஏற்ற மாதிரி வந்து குழப்பி போட்டு போயிருவீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீங்கள் அப்படி வாழ்றதுக்கு? இந்த உயிர் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வாழ போறீங்க. திருப்பியும் சொல்றேன், இந்த போராளிகள் மீது ஏன் குப்பி கடிக்கல, ஏன் சுட்டுச்சால் என்று கேட்கிற இந்த மெண்டல்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சொல்றோம். நீ களமுனையில நின்று இருக்கலாமே, நீ செத்திருக்கலாமே, உன்னுடைய அண்ணன் தம்பி அக்காவை கொடுத்திருக்கலாமே களமுனைக்கு. தேசிய தலைவர் அவர்களினுடைய துண்டு 17ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு உள் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது.
எங்களுடைய போராளிகளும் மக்களும் அல்லோலோலமாக நிற்கிறார்கள், என்ன முடிவெடுக்க தெரியாது என்று. அவ்வளவு 15,000 பேர்களும் சும்மா குப்பியை கடிச்சு செத்துட்டு போயிருந்தா நீங்க எல்லாம் இன்றைக்கு புது வரலாறு சொல்லியிருப்பீங்க, இடத்தை கொண்டு போய் இந்தியனுக்கு அடவு வச்சிருப்பீங்க. இவ்வளவு தமிழ்நாட்டில் நிற்கிற நீங்க இளையோர்கள் எதற்கடா அங்க கல்யாணம் கட்டாம இருக்கிறீங்க? எதற்கடா யாழ்ப்பாணத்துல போய் பொம்பளை தேடுறீங்கள்? அதுவும் உங்களோட சாதிகளை போட்டு ஏண்டா தேடுறீங்கள்? அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை என்னத்துக்கு சாதியை போட்டு தேடுறீங்கள்? இந்தியாவுக்குள்ள உங்களுக்கு அரசியல் வேணுமெண்டா இந்தியாவில் போய் கல்யாணத்தை கட்டிட்டு அந்த நாடை உண்டாக்குங்கூடா, தமிழீழத்தையும் தமிழ்நாட்டையும் உண்டாக்குங்க. உங்களுக்கு புலத்தில் பாஸ்போர்ட் வேணும், புலத்தில் உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கணும், நீங்கள் தொழில் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பிச்சை சம்பளம் போடணும், எல்லாம் எடுத்து விழுங்கிட்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு சுதந்திரத்தை மட்டும் வடகிழக்கில் இருக்கிற இளையோர்களுக்கு நீங்கள் தண்ணி இது கொடுக்க மாட்டீங்க கொண்டு போய். ஏன் நீங்கள் வெள்ளக்காரன்ட்ட போனா என்ன? உங்களோட பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி சொன்னா என்ன? மானங்கட்ட கூட்டம் வந்துட்டு ஊடகங்கள்ல பெரிய அறிவாளிகள் அவங்க. அவன் சீமான் என்ற ஒரு அயோக்கியன். அந்த அயோக்கியனுக்கு பின்னுக்கு இழுத்து 17 வருஷம் அங்க நாட்டு மக்களையும் நாட்டை நாசம் படுத்தி போட்டு இன்னும் அவனோட நிக்கிற ஒரு கூட்டம். கையில கண்டுடாதீங்களா நீங்கள் எல்லாம். ஆமாண்ணா, இதில் அந்த உங்களோட கோபங்களும் இதானது. இதில் வந்து இந்தியன் நிகழ்வுண்ணா, இந்த இந்தியன் நிகழ்வை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கடந்தீங்க பார்த்துருப்பீங்களோ தெரியல. நீங்கள் அதை இதெல்லாம் எங்களுடைய மாமனிதருடைய நிழலே இவங்களுக்கு தகுதியற்றவங்க. இந்த 17ஆம் தேதி இருக்கும் பிறகு எனக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் தரேன், திருப்பி இந்த இனத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் ஒரு முகவரி தந்து இந்த இனத்துக்கு நான் ஆரெண்டு ஒரு இளம் தலைமுறைக்கு காட்டிட்டு உங்களுடைய முகவரி தந்து நீங்க எல்லாம் முகம் காட்டி தான் பதிவிட்டு இருக்குறீங்க. இன்றைக்கு 7 கட்டத்தில் இன்றைக்கு நான் என்னுடைய படத்தை வெளியிட்டு அதால எனக்கு பல பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்துக்குள்ள வரும், பல பிரச்சனைகள் இருக்கு, உறவுகளால் பல பிரச்சனைகள் வரும். என்ன நாங்கள் ஏற்கனவே நோப்பட்ட நாங்கள் இந்த மண்ணும் மக்களுக்குமாக எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய குடும்பத்தினுடைய வலிகளையும் சுமந்து நின்ற நாங்கள் இங்க புலத்தில் இருந்தவர்களோ அல்லது தேச தலைவருக்கு படம் வைக்க வேண்டும் என்று விளக்கேற்றினவர்களோ அல்ல சீமானுக்கு அள்ளி கொடுக்கின்றவர்களோ அங்க எங்களுக்கு வந்த ஒன்றும் புடுங்கியவர்கள் கிடையாது. அல்ல இன்று வரைக்கும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யறதுக்கு இவர்கள் எல்லாமே செய்தவர்கள் கிடையாது. பிச்சை எடுத்து தான் எங்கட தரன் உங்களுடைய ஊடகங்கள் ஊடாக, அதை விட ஐபிசி ஊடகங்கள் ஊடாக, ரங்காவின் ஊடகங்கள் ஊடாக நிகழ்ச்சி நிரல்களை ஒழுங்கு செய்த எங்களுடைய போராளிகளுக்கு நாங்கள் பிச்சை எடுத்து தான் சோறு போட்டு நாங்கள். ஏன் உங்களுக்கு தெரியாதா? இந்த மண்ணுக்காக போராடிய மக்களை நான் 10 குடும்பம் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்கணும், அவர்களுக்கு ஒரு நிலத்தர தொழிலை அமைச்சு கொடுக்கணும் என்ற கொள்கை இல்லையா? இந்த கொள்கை எல்லாம் இல்லாமல் இந்த மாண்புகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் தேசிய தலைவருக்கு போய் விளக்கேற்றீங்கள். வெக்கங்கட்டவர்கள் என்னத்தை செய்து கிழிச்சிட்டீங்க என்று தேசிய தலைவரினுடைய நிழலை தோன்றீங்கள். நீங்களாம் தகுதியற்றவர்கள், எதுவுமே அற்றவர்கள். இது இன்றைக்கு நாம் பேசியே ஆக வேண்டும் தரேன். இன்று நான் இந்த மக்களோடு பேசியே ஆக வேண்டும். நீங்கள் அதை பதிவிட்டு கொண்டே இருக்க வேண்டும். இது நாங்கள் கடந்து போக முடியாது. அதே மாதிரி நான் கொடூரமாக பார்க்குற வந்து இவர்கள் வந்து மாவீரன் நாள் அல்லது இந்த இப்படியான நிகழ்வுகளை போட்டு அதில் வந்து ஈழத்துக்கு போராளிகளுக்கும் மக்களுக்கும் உதவி செய்கிறேன் அதில் சாமான்கள் எல்லாம் வித்துட்டு அங்கே ஒரு பர்சன்ட் கூட வந்து அங்கே அந்த மக்களுக்கு போய் சேராது. இவர்களோட வயிற்றுல வந்து அதுலேயும் போய் அடிக்கிறார்கள். என்ன இவ எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற வலி என்னென்றால் எங்களுடைய தலைமை படத்தை தொட வேணும் என்றால் நாங்கள் ஜோக்கியனாக இருக்கணும், ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை செய்யணும். அது எங்களுடைய அடுத்த தலைமுறையை நாங்கள் காத்துக்கொள்ளணும். அது எங்களுடைய தலைமைக்கு எது பிடிக்கும்? அடுத்த தலைமுறை. அப்ப அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்? எதை பக்குவப்படுத்த போறோம்? எதை சொல்லிக் கொடுக்க போறோம்? முதல்ல உன்னை சுற்றி என்ன நடக்குது ஈழத்தமிழா நீ பார். உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் எல்லாரும். உன்னை 16 வருஷமா உன்னை பிரிச்சு கையாண்டு எல்லாம் அழிச்சிட்டான். இப்ப விளக்கையும் கொளுத்திட்டு இப்படியே நீங்க அழிஞ்சே போங்க. ஏன் நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் யூரோ பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்க, உங்களுக்கும் யூரோ பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட பேர் தான் எடுக்காம இருக்கிறீங்கள். அது உங்களுக்கு கல்வி அறிவுகள் திறமைகள் காணாமல் வேலைகள் இல்லாமல் அதை எடுக்க இல்லாத முடியாத நிலையில இருக்கிறீங்கள். இல்லாட்டி எடுத்துருவீங்க. நாம் வந்து இங்கே எல்லாம் ஆய்வு செய்யிட்டு நாம் வந்து மற்ற போராளி மாதிரி நீங்கள் கொடுக்குற காசை சாப்பிட்டுட்டு நான் இருப்பேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அதில் அந்த ரோடுகளில் விட்டுட்டு போகிற மூச்சில் நான் உங்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறீங்கன்றதை எழுதி வைக்கிறேன். இந்த ஈழத்தமிழர் நீங்கள் என்ன செய்கிறீங்க பிளத்தில்ன்றது நீங்கள் எல்லாம் செய்துட்டீங்கள். உலக தேசம் போட்டிருக்கின்ற திட்டத்தின்படி இன்னும் 4 வருடங்களுக்கு பிறகு அங்கால இன்னொரு 10 வருஷம் கழிஞ்சா நீங்க எல்லாரும் புலம்பெயர்ந்த தேசத்திலே மாறிடுவீங்கள்.
ஈழத்திலேயும் அவர்கள் சிங்களவர்களாக மாற்றப்படுவார்கள் அல்லது இலங்கையர்களாக மாற்றப்படுவார்கள். உங்களுக்கு மடிந்தவர் இன்னொருவண்ட பிள்ளை தானே, அது உங்களுக்கு வலிக்காது. சும்மா தலைவர் தலைவர் என்றீங்க. தலைவருக்கு என்னையா செய்திருக்கிறீங்கள்? உங்களோட பணம் கேட்டாரா? கேட்கல. உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டவரா? இல்ல. அவரோட குடும்பத்துக்காக சேர்த்து வச்சவரா? இல்ல. அவர் கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தானே ஐயா, அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வையா, ஒரு சுய நிர்ணய உரிமை ஐயா. அதுக்குள்ள நாங்கள் கேட்டது என்ன ஐயா? தேசிய தலைவர் கேட்கலையே ஐயா. கையளிக்கப்பட்டவருக்கு பதில் சொல்லு, காணாமலாக்கப்பட்டவருக்கு பதில் சொல்லு, அவர் கேட்டவர் கிடையாது ஐயா. அவர் கேட்டதெல்லாம் அடுத்த தலைமுறையினுடைய ஒரு வலுவான இருப்பிடமும் சுய நிர்ணய உரிமையும். நாங்கள் தான் ஐயா அதெல்லாம் கேட்டோம். ஏனென்றால் அங்க நடந்த போர்க்குற்றத்தினுடைய தடயங்களால, போர்க்குற்றம் இழைத்த அந்த அரசாங்கத்தால நாங்கள் அதை உலக தேசத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தது. நாங்கள் அழிஞ்சாலும் இன்னொரு நாட்டில் அப்படி நடக்கக்கூடாது என்ற ஒரு சத்திய கோட்பாடு இருக்கிறபடியால், ஒரு நாட்டுக்காக போராடிய நாங்கள் வழியா, உயிரை கொடுத்த நாங்கள் வழியா உலகத்தில் அதை கொண்டு வந்தோம். அதை தூக்கி நிக்க துப்பில்ல. தமிழ்நாட்டில் போயிட்டு தமிழீழத்தை தேடுறீங்கள். உங்களுக்கு கொஞ்சமாவது நல்ல மனிதர்களா நீங்க மாறுங்க. இந்தியில இருந்து இரவுக்கெல்லாம் உங்களுக்கு என்னண்டையா நித்திர வரும் இந்த ஈழத்தமிழனுக்கு? உங்களுக்கு உடம்பெல்லாம் சிலுக்கலையா ஐயா? அந்த மனிதனுடைய அந்த புகைப்படத்தை பார்த்து என்னடையா இன்றைக்கு சாப்பிட்டீங்கள்? வலிக்குது ஐயா. இன்றைக்கு நான் இப்படி ஐயா கதைக்கக்கூடிய நான் எனக்கு வலிக்குது ஐயா, எனக்கு வலிக்குது, சத்தியமா வலிக்குது. உங்களை எல்லாம் பார்க்க எனக்கு கேவலமா இருக்குது. இப்பதான் ஐயா நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு வருது. நாங்கள் உண்மையிலே சுட்டி செத்துருக்கணும், குப்பி கடிச்சு இந்த இனத்தை பார்க்காம போயிருக்கணும். பாவம் ஐயா, எங்கட மண்ணுக்குள்ள மடிந்த மாவீரர் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கணும். நீங்க எல்லாம் நாடகம், எல்லாம் காசு பைத்தியம், விற்பனையாளர்கள். நீங்கள் எங்களுடைய எதிரிகளினுடைய விற்பனையை அறுவடை செய்கின்ற மனிதர்கள் நீங்கள் எல்லாரும். உங்களுக்கு ஒரு துள்ளி பாசம் கூட கிடையாது மாவீரர்களில். எங்களுடைய தேசிய தலைவரினுடைய உங்களை அடையாளப்படுத்துறதுக்காக எங்களுடைய தேசிய தலைவரை அவமானப்படுத்துறீங்க, அதை கையாளுறீங்க நீங்கள். இதுதான் உண்மை. நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதராக இருந்தால் அந்த மாமனிதருக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளையும் கண்ணியத்தையும் கொடுங்க ஐயா. ஒருவன் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றான், அதே தேசிய தலைவரை வச்சு கொண்டு விமர்சனம் செய்றீங்கள். அவருக்கு பிடிச்சபடி இருக்கும். நான் இன்னைக்கு இவ்வளவு இதா கதைக்க வேண்டிய விடயம் நீங்க அவருக்கு பிடிச்சதை செய்யுங்க, அவ்வளவுதான். எங்க தேசிய தலைவர் தூக்குறீங்களா? அவருக்கு பிடிச்சதை மட்டும் செய்யுங்க. அவர் தமிழீழ விடுதலை புலிகளின் கோட்பாட்டின்படி அவர் ஒரு ஈழத்தமிழனினுடைய ஒரு தலைவராக, ஒரு இராணுவ தந்தையாகத்தான் அவர் காட்டியிருந்தார். அதான் விடுதலை புலிகளினுடைய ஏடுகள், அவர்களுடைய வெளியீடுகள் எல்லாத்திலையும் அந்த தமிழீழ விடுதலை புலிகள் என்றுதான் இருக்கு. தமிழீழ விடுதலை புலிகள் என்றுதான் இருக்கு. எங்க நீங்க திரும்பி பார்த்தாலும் தமிழீழ விடுதலை புலிகள் தான். இந்த வசனத்தை இன்றைக்கு நீங்க மாற்றணும். உலகத்தமிழருடைய தலைவர் என்று கொண்டு வர இந்த வசனத்தை, அது இந்திய தமிழனாக இருந்தாலும் சரி, மலேசியா தமிழனாக இருந்தாலும், சிங்கப்பூர் தமிழ், அன்று தேசிய தலைவர் இருக்கக்குள்ள நீங்க இந்த விண்ணப்பத்தை போட்டிருக்கணும். அன்று எங்களுடைய மிக மதிப்புக்குரிய அண்ணா அன்றண்ணா இருக்கும் போதும் அதை கொண்டு வந்திருக்கணும். அல்ல எங்களுடைய தமிழ் செல்வன் அவர் புலத்தில் வந்து இருக்கும் போதும், பேச்சுவார்த்தை காலங்களிலும் இந்த இந்தியாவில் இருக்கின்ற கோமாளிகள், அரசியல் கோமாளிகளும் இதை கொண்டு வந்திருக்கணும். எப்படி ஐயா திருடுவீங்கள்? திருட்டு கூட்டம் எப்படி திருடுவீங்கள்? ஒருவண்ட தியாகத்தை திருடி வாழ்ற உனக்கு வெக்கமாக இல்லை? ஒரு அரசியலை கட்டி எழுப்புறதுக்கு உனக்கு துணிவல்ல, உனக்கு அறிவல்ல? எதுக்கெடுத்தாலும் தேசிய தலைவனும் தமிழீழ விடுதலை புலிகளும் பின் நின்று ஒளிந்து நிற்கிற கோழைகள். தேசிய தலைவரை கலைந்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு பின்னுக்கு நீங்க யாருன்னு, உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. கல்வி இருக்கா? தியாகம் இருக்கா? ஏதாவது திறமை இருக்கா? இதெல்லாம் கலைஞ்சறிஞ்சு போட்டு நீ ஒரு மனிதனா, ஒரு உலகத்துல உன்னுடைய அம்மா அப்பா பெற்ற ஒரு பிள்ளையாக, ஒரு மனிதனாக உன்னுட்ட என்ன திறமை இருக்குதுன்னு காட்டு ஊடகத்துல. அல்லது உனக்கு அரசியல் கட்டுமானங்களை கொண்டு வரணும், நீ அரசியலை உருவாக்கணும், அதை செய்து பார். இது இந்த நான் பேசுற அவ்வளவு சீமானுக்கும் போகும். சீமானும் இதை கேட்டுக்கொள். நீ உண்மையிலேயே உன்னுடைய மண்ணுக்கு நீ சேவை செய்கிறண்டா, அது நீ செய். எங்களால முடிஞ்ச ஆதரவை அந்த மக்கள் உனக்கு தருவார்கள். எங்களுக்கு செய்ய வேண்டிய ஆதரவு ஒரு தமிழர்களா குரலை கொடுங்க. களவெடுக்காதீங்கடா. தியாகங்கள் எதுக்குடா களவெடுக்கிறீங்கள்? எதுக்கு தியாகங்களை களவெடுக்க வேண்டும்? அப்ப எங்களுக்கு வலிக்குது. இதை பேசாம நானும் இருந்தேன்டா நானும் முட்டாளா போயிடுவேன். அடுத்த சந்ததிக்கு ஒருவனாவது பேசியிருக்கின்றானே இந்த போராளிகள், போராடியவர்கள் என்ற அந்த மனக்குமுறலோடு நான் என்று பேசுகின்றேன். இது ஒரு பதிவாக இருக்க வேண்டும். ஆரோ ஒருவன் பேசியிருக்கின்றான் என்றது. அதுவும் இன்று 2 திகதி 8 மாதம் 2025
தேசிய தலைவர் அவர்களுக்கு 4 சிவத்திற்குள் வீரவணக்கம் செலுத்த சென்ற தமிழர்களை பார்த்தும் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்களையும் பார்த்து இந்த மண்ணும் மக்களுக்குமாக போராடிய என் குடும்பங்களும் என் உடல்களும் என் வாழ்க்கை காலங்களும் அந்த உரிமையிலும் அந்த மனிதரை இன்று வரை நேசிக்க வேண்டும், என்னுடைய அடுத்த சந்ததியும் வாழ்வியலே எனக்கு முக்கியம் என்கின்ற அடிப்படையில் நான் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு நீங்கள் எல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு அடுத்த தலைமுறை, ஈழத்தமிழர்களுடைய தலைமுறை, அவர்களுக்கு ஒரு அரசியல் தேவை. அது நீங்க என்ன செய்யறீங்க, ஏது செய்யறீங்க, எங்க போறீங்க, எங்க வாரீங்க எல்லாம் முக்கியம் அல்ல. நீங்க 16 ஆண்டுகள் கழித்துட்டீங்க, நீங்க ஒண்ணுமே செய்யல. நாங்க சொல்றதையாவது கேளுங்க. நீங்க செய்திருந்தா நீங்க சொல்றதை நாங்கள் கேட்டிருப்போம். இப்ப நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க. எங்களை சுற்றி வலைகள் பின்னப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வலையா நீங்க எடுத்துக்கொண்டு எங்களுடைய அரசியலை நாங்கள் உருவாக்குவோம். இதை புரிஞ்சு கொண்டு பயணிங்கோ. ஊடகங்கள்ல நீங்கள் விமர்சிக்கிறபடியா நீங்க பெரிய தியாகிகள் கிடையாது. தமிழீழத்தினுடைய தியாகிகள் கிடையாது. அது தியாகிகள் அந்த களமுனையில நின்றவர்கள் தான் தியாகிகள். இறுதியாக அந்த களமுனையோடு ஒட்டி நின்ற மக்கள் தான் தியாகிகள். அவர்கள் தான் வீரர்கள். அதையும் கடந்து நாங்கள் மௌனமாக இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய மாமனிதருக்காக, என்றால் நாங்கள் அவர்களுடைய கரங்களை பற்றியும் எங்களுடைய நண்பர்களுக்காகவும் தான் நாங்கள் களமுனை நின்றவர்கள். நாங்கள் அதான் உங்களுக்கு சொல்லுகின்றோம் என்னவென்றால், சிங்கள அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது ரோவாக இருந்தாலும் சரி, துல்லியமாக மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு உங்களை காய் நகர்த்துங்கள் என்றால் மீண்டும் மீண்டும் சிங்களவர்களுக்குள்ளும் இந்தியர்களுக்குள்ளும் சிக்குப்பட்டு கொண்டு எங்களுடைய அரசியலை மட்டுமே அதுக்குள் கொண்டு போகிறீர்களே தவிர உங்களோட வாழ்வியலை அல்ல. நீங்கள் ஒரு அரசியலை அவர்களோடு சேர்ந்து நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் 16 ஆண்டுகளில் நான் இங்கே யாரையும் கண்டவர்கள் அல்ல. ஒரு தமிழ்நாட்டுக்காரரை நீங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நீங்கள் திருமணம் செய்து கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்கன்னு நான் பார்க்கல. அங்க நீங்க ஒரு மாப்பிள்ளை எடுத்து வந்து வச்சிருக்கேன்னு நான் பார்க்கல. பின்ன எதற்கு இந்த நாடகம்? அப்ப அந்த நிகழ்ச்சிகளுக்கு நிற்கிறீர்கள் கதிரின் பார்வையில். நான் தெளிவா சொல்றேன். ஒன்று, உலகத் தமிழரா தேசிய தலைவரை கொண்டு வந்து நிறுத்துகின்ற போதே நீங்கள் எல்லாம் மிக கோமாளிகளாக நான் உங்களை எல்லாம் பார்க்கின்றேன். அண்ணா என்று தேசிய தலைவரை அழைத்த வாயால் தமிழ்நாட்டு சீமானை அழைக்கின்ற போதே எங்களுடைய இங்கே எல்லாம் சாகடிக்கப்பட்டது உளவுத்துறையின் நடவடிக்கையா என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு களமுனையில் நின்ற போராளிகளை சாகவில்லை, நீங்கள் இறையை குப்பி கடிக்கவில்லை என்று சொல்லுகின்ற உங்களுடைய மாண்பை பார்த்து நாங்கள் வியந்து நிற்கின்றோம். உங்களுக்காகவா நாங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை காலத்தை தியாகம் செய்தோம் என்று. உங்களை நாங்கள் இழுத்தவர்கள் கிடையாது. ஆனால் எங்களுடைய அண்ணாவினுடைய வளர்ப்பில் களமுனையில் நின்று கால்களையும் கைகளையும் இழந்த போராளிகள் பிச்சை எடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்டவர்கள் வாருங்கள், பழையை பிடிக்கப் போகின்றான் வாருங்கள், ஆனையிறவை பிடிக்கப் போகின்றான் வாருங்கள், இந்த கிளிநொச்சிக்கு அடுத்த மாதம் வரப்போகின்றான் வாருங்கள், பூநகரியை பிடிக்க போறான் பாருங்கள். யார் வந்தீர்கள்? அப்ப நீங்கள் எல்லாம் உங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் அங்கே இருந்த 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அவர்கள் உயிரோடு வாழ வேண்டும். இந்த போரும் வாழ்வும் என்று இருந்த போராளிகள் இறுதியில் தங்களுடைய தலைமை படம் என்ன செய்தது என்று திக்குமுக்காடிய அந்த நிமிடங்களில் அவர்கள் எடுத்த முடிவெல்லாம் இன்று உங்களுக்கு தப்பாக இருக்கிறது. அவர்களை விமர்சிக்கிறீர்கள். நான் எனக்காக பேசியவன் கிடையாது. நான் எப்போதும் தேசிய தலைவர் அவர்களோடு இருக்கின்ற எந்த ஒரு விடயத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது நினைக்கின்ற ஒரு மனிதன். உங்களால் தான் அந்த படம் கூட நான் வெளியிட்டிருக்கின்றேன். ஓரளவு உங்களுக்கு புரியும். நான் என்ன அணியில் இருந்திருக்கின்றோம், என்ன வேலை திட்டங்களை செய்கிறோம் உங்களால் புரிய முடியும். நீங்கள் அவ்வளவுக்கு குழந்தை கிடையாது. நான் உயிரோடு இருப்பதாலும் நான் பேச வரல. அது என்னுடைய சொந்த விருப்பம். என்னுடைய மாமனிதருக்கு என்னால் முடிந்த அளவு என்ன செய்ய வேண்டுமோ அது 17ஆம் தேதி வரை நான் செய்யும் வரை என்று போராடி இருக்கிறேன். என்னுடைய மண்ணுக்காக, நாம் பிறந்த மண்ணுக்காக, என்னுடைய சந்ததிக்காக நாங்கள் போராடி இருக்கின்றோம். அந்த மன திமுறோடு நாங்கள் சொல்லுவோம். நான் மற்ற போராளிகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பாவி போராளிகள் இருக்கின்றார்கள். களமுனையில் நின்று சொன்னதை செய்துவிட்டு அவர்கள் கொடுத்த டார்ச்சர் எல்லாம் சிங்கள இராணுவம்
செய்த விடயங்கள் எல்லாம் தாங்கிக் கொண்டு வந்து நான் நீ என்று ஒருவரிடம் போகாமல் யாரிடமும் கையேந்தாமல் நாளாந்தம் ஏதோ ஒரு தொழில் செய்துவிட்டு தங்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய போராளிகள் இருக்கின்றார்கள். அதான் நாங்கள் யாரையுமே இறக்காமல் ஒருவராக வந்து அங்கே நிற்பது நாங்கள் அதற்குத்தான். என்றால் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். ஒரு உதவி திட்டம் கேட்டாலே 100 முறை அவர்களின் குடும்பங்களையும் படங்களை போட்டு 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 இந்த மனமெல்லாம் அவ்வளவு காயமா இருக்குது ஐயா. இந்த தரண்ட ஊடகத்தை விட நான் பேசாம நீங்க யாரையா பேசி இருக்கிறீங்கள்? அதையா எனக்கு வலிக்குது, உங்களுக்கு வலிக்கல. எந்த டிஎன்ஏ தானையா நீங்கள் எல்லாம். நான் இந்தியாவில் பிறந்தவன் கிடையாது. அப்படின்னா நீங்க இந்தியாவில் பிறந்தீங்களோ? இந்தியாவில் போய் நிற்கிறீங்க அதுக்குள்ளே. அப்ப நீங்க இந்தியாவில் பிறந்திருக்கணும். உங்களோட வம்சம் இந்தியாவா இருக்கணும். நீங்க தமிழன் ஏமாத்துறீங்கள். நாங்கள் ஆற தியாகங்களையும் போய் களவெடுக்கிறவர்கள் நாங்கள் கிடையாது. எங்களுடைய தலைமைத்துவத்தினுடைய பண்பும் அது கிடையாது. எங்களுடைய தலைமைத்துவம் அப்படி வளர்த்தது. அவர்கள் ஒரு மொழியை பேசுகின்றார்கள். அவர்களுடைய தொப்புள் கொடி உறவு, அவர்களுடைய அன்பு எங்களுக்கு வேண்டும். அபகரிப்பது அன்பு அல்ல. தியாகங்களை அபகரிப்பது அன்பு அல்ல. அது மனதில் இருந்து வர வேண்டும். ஈழத்தமிழனுக்கு உதவி செய்ய வேண்டும். இது ஈழத்தமிழனுக்காக போராட வேண்டும். ஈழத்தமிழனுக்காக எப்படியெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க முடியுமோ அப்படி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பெற வேண்டும். ஆனால் இன்று வந்திருக்கின்ற இந்த கோமாளி நான் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது ஒரு அரசினால், பல அரசினால் உள்ளிட்டு பல நடவடிக்கைகள் தமிழர்களின் முன்னேற்றத்தை சிதைக்கின்ற வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இதையும் மீறி நீங்கள் செய்கின்ற பாதை சரி என்று சொன்னால் உடனே ஏற்பாடு செய்யுங்கள் ஜெர்மனியில் சந்திப்பதற்கு. சீமான் அவர்கள் உங்களுக்கு இதுவரை காட்டிய பாதையும் நீங்கள் நிற்கின்ற பாதையும் எம் இனத்திற்கு சரி. நாங்கள் தமிழீழத்தையோ சுதந்திரத்தையோ பெறுவோம் என்றால் அதுக்குரிய ஒரு ஒன்றுகூடலை ஏற்படுத்துங்கள். நான் வருகிறேன். அன்று நாங்கள் மேடையில் உரையாடுவோம். சீமானை அழைத்துக் கொண்டு வாருங்கள். நான் இந்தியாவின் கால் வைக்க போறதல்ல. எனக்கு எப்பவும் இந்தியா எதிரி தான். எப்போது ஒரு நம்பிக்கையாக வந்து எங்கள் மீர் போரை தொடுத்து எங்கள் பெண்களின் மேல் கைகளை வைத்து எங்கள் கல்விகளை தொலைத்து நாங்கள் இந்த அமைப்புக்குள் எப்போது போனோமோ அன்றையில் இருந்து எங்களுக்கு இந்தியன் என்றால் அவர்கள் எதிரிதான். எப்போதும் எங்கள் மண்ணை சூறையாடியவர்களும் எங்கள் பெண்களின் மானங்களை சூறையாடியவர்களும் சிங்களவர்கள் போன்றோ அவர்களும். இதில் அவர்கள் சீக்கியர்களாக இருந்தார்கள். அதன்றில் அவர்களுடைய அடையாளம் அவர்கள் இந்தியர்கள். இந்த தெளிவோடு தான் நாங்கள் பயணிக்கின்றோம். இதைத்தான் அவர் கற்றுத்தந்தார். அதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம். என்னென்றால் என்ன, அன்புக்குரியவர்களே, எங்களுடைய அடுத்த சந்ததியை சிந்தியுங்கள். வயதான நீங்கள் இன்று இருந்து நாளைக்கு உங்களுக்கு புலிக்கொடி போர்க்க வேண்டும் என்கின்ற இந்த அற்ப ஆசைக்காக போய்ட்டு அந்த மாமனிதனுடைய அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுகிறீர்கள். உங்களுடைய மனங்களில் வேறு எந்த எண்ணமும் கிடையாது. இந்த கனடாவில் இருந்து வந்த நீங்கள், இந்த லண்டனில் வந்த அத்தனை பேரும் நீங்கள் வயதானவர்கள். முதல் உங்களுக்கு புலிக்கொடி என்கின்ற வரலாற்றையே புலத்தில் கற்றுத் தந்திருக்கின்ற இந்த பெருஞ்சாலிகளே மிக அயோக்கியமானவர்கள். இந்த புலிக்கொடி என்பதை நாங்கள் 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2009 வரை பயன்படுத்தியது. அது பொக்கிஷமாக எங்கள் இதய கோல்சரோடு அது இருக்கும். அந்த இடத்தில் ஒரு வீரன் மரணிக்கின்ற போது அவனை நாங்கள் அந்த மாண்பினை காப்பாற்றுவதற்காக அவருக்காக அந்த அவனுடைய கண்ணை நாங்கள் மீண்டும் பார்த்துவிடக் கூடாது. எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தட்டில் உணவருந்தியவன் இங்கே உறங்கி கிடக்கின்றான். அவன் முகத்தை நான் பார்த்து என்னால் நான் ஒரு அடிப்படை மனிதனின் வாழ்வியலில் நாங்கள் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த புலிக்கொடியை வைத்துக் கொண்டு என் நண்பனினுடைய முகத்தில் நாங்கள் மூடியிருந்தோம். ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால் கண்ட கர்ம போராட்டத்துக்கெல்லாம் உங்களுடைய முதுகில அந்த புலிக்கொடியை போருக்கிறீர்கள். மானங்கெட்டவர்களே, புலிக்கொடியினுடைய அர்த்தம் தெரியாமல் உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் சித்தப்பாவும் சித்தப்பனும் வளர்த்து வைத்திருக்கின்றான். உண்மை மானங்கெட்ட கூட்டம். இதற்குள் நீங்கள் எல்லாம் தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றீர்கள். நான் ஒரு கோழையாய், ஒரு அன்புக்குரிய ஒரு இந்த மாவீரனுடைய முகத்தை அதால் மூடுவது நாங்கள் களமுனையில். அதுதான் அதை பார்த்து மனதில் இருக்கின்ற அந்த வெறி நான் அழுதினால் அது குறைந்து விடும் என்பதற்காக அந்த முகத்தை பார்க்கக்கூடாது என்றதுக்காக அந்த மரியாதையை செய்கின்ற நாங்கள். ஒரு வீரனுக்காக பொறிக்கப்பட்ட அந்த புலிக்கொடி இன்று உங்கள் முதுகிலும்
நீங்கள் ஆட்டம் போட்டம் அறகுறையாக ஆடுவதற்கு உங்கள் இல்லங்களிலும் கேட்டால் தேசியம் தமிழீழம் நாட்டை விட்டு ஓடி வந்து அயல் நாட்டில் பிச்சை எடுத்து அவனிடம் அகதி தஞ்சம் கூறி வாழ்கின்ற இந்த ஈழப்பிறவி, இந்த ஈழத்தமிழன் எந்த ஒரு அர்ஹதையும் அற்றவன், தன்னுடைய மண்ணையும் காக்க தன்னை மாற்றிக்கொள்ளாத ஒரு கோழை, தனக்காக மடிந்தவர்களையும் மதிக்க தெரியாத கோழைகளாக இருந்து கொண்டு அந்த மாமனிதை தொடுவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? ஏதாவது நீங்கள் ஒரு விடயம் செய்திருக்க வேண்டும், எங்கள் மனங்களையும் அந்த மாமனிதரை தொட்டு நான் அதற்கு நிறைவு செய்வதற்கு, அந்த மாமனிதரை விளக்கேற்றுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதை நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லுகின்றேன். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லையே நீங்கள் அழிந்தே போவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். என் இனத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத இந்த இனம் எப்படி நீங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே உங்களுக்கு புரியவில்லை. உங்களுக்கு ஒரு புலிக்கொடியை எப்படி பயன்படுத்துவது என்பதும் கற்றுத்தரவில்லை. ஒரு மாவீர நாளை எப்படி அதை செய்வது என்பதும் தெரியவில்லை. அந்த மாவீர நாளினுடைய அர்த்தமும் தெரியவில்லை. தேசிய தலைவர் அவர்களுக்கு பிறந்த நாள் வருகின்ற போது கேக்கு வெட்டுகின்ற இதே கூட்டம் தான் மாவீர நாளுக்கும் ரோலையும் இதையும் வேண்டி குடித்துவிட்டு ஆடம்பரங்களை செய்துவிட்டு இந்த கேவலமான வேலையையும் செய்கிறது நீங்கள் தான். அதான் நீங்கள் உங்களுக்கு வழிகாட்டியவர்கள் தவறாக செய்கின்றார்கள், தவறாக வழி நடத்துகின்றார்கள் என்பதால் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். கதிராகிய நான் தயவு செய்து இனியாவது அடுத்த தலைமுறையினுடைய அரசியலில் யாராவது நின்று குறுக்க நின்று கொண்டு நீங்களால் ஓடிக்கொண்டு நின்றீர்கள் என்றால் அது உங்களுக்குத்தான் வினையாக முடியும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம். ஒரு மாமனிதரை தொட வேண்டும் என்றால் அதற்கு உங்களுக்கு ஜோக்கியதையாக உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெரும் கொம்பன் கிடையாது. எங்களுக்கு நீங்கள் பட்டம் சூட வேண்டும் எங்களுடைய போராளிகளுக்கு என்கின்ற இந்த நிமிடத்தை கலைந்தறியுங்கள். மாமனிதரை தொட வேண்டும் என்றால் அதற்கு உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுவோம். நீங்கள் செய்ய வேண்டாம், நீங்கள் ஒரு ஒன்றை உருவாக்குங்கள், எல்லாத்தையும் சரி செய்யுங்கள், சரி செய்து விட்டு செய்யுங்கள். மாவீர நாள் இப்படித்தான் செய்வது, புலிக்கொடியை இப்படித்தான் பயன்படுத்துவது, கண்ட காசு சேர்த்தவனுக்கும் புலிக்கொடி பொறுப்பதல்ல, எப்பயோ நாட்டை விட்டு ஓடி வந்தவனுக்கும் புலிக்கொடி பொறுத்து தளபதி பட்டம் கொடுப்பதல்ல என்ற விடயங்களை கொண்டு வாருங்கள். எவன் ஒன்று செய்தாலும் அவன் செய்வனே நீ உன்னோட உண்மை இருந்தால் எதற்காக மற்ற மாவீரர்களோடு ஒருவரை கொண்டு நினைக்கும் போது எதற்காக நீ தட்டி கேட்காமல் இருக்கிறாய்? உன்னோட உண்மை இல்லை, நீயே ஒரு போலி, அதனால் உனக்கு அந்த போலி தெரியவில்லை. ஒரு நாட்டுக்காக ஒருவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார் என்றால் அது 17ஆம் தேதியோடு எல்லாம் முடிபட்டது. தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அத்தியாயங்கள் எங்களுக்கு முடிபட்டது. அதற்கு பிறகு நாங்கள் ஒரு சராசரி மனிதர். ஒரு அரசியலை கட்டெழுப்புவதற்கு நாங்கள் அதுக்கு முறையாக செயல்பட வேண்டியது. ஆனால் அந்த விடுதலை புலிகளுடைய மாண்பு அப்படியே இருந்திருக்க வேண்டும். அதனை நீங்கள் செய்கின்ற முறை. எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தை இருந்தோ இல்லையோ, திருமணம் செய்தாலோ போனாலோ நாங்கள் அந்த மாண்பைத்தானே வைத்திருக்கின்றோம். இவர் கல்யாணம் செய்து விட்டு போனார் என்பதற்காக அல்லது அவர் நாட்டை விட்டு போனார் என்பதற்காக உங்களுடைய அம்மா அப்பா அந்த காணியை இன்னொருவரிடம் கையளிக்கவில்லை. எல்லாரும் யாழ்ப்பாணத்தில் உங்களோட அம்மா அப்பா எல்லாம் செத்துட்டீங்க, நீங்கள் இங்கிருந்து உழைச்சிங்கள், சோசல இருந்து நல்லா வாங்கி திண்டுட்டு களவா வேலை செய்துட்டு இந்த கள்ள புத்தி அங்க கட்டியிருக்கிற வீடு தான் உங்களோட அம்மா அப்பாட வீடுகளையும் வேப்ப மரங்களையும் புளிய மரங்களையும் தரைத்து போட்டு அந்த ஈரப்பதத்தையும் அழித்து விட்டு அங்க மாடியை கட்டி வச்சிருக்கிறீங்க. அங்க யார் இருக்கிறா? சும்மா கிடக்கு. இதைத்தான் நாங்கள் சொல்றோம் வேண்டாம், கொஞ்சமாவது உங்களோட பிள்ளைகளுக்கு நல் சிந்தனையை ஊட்டிட்டு எங்களோட மாமனிதர் மீது கைய வைங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குதுன்னு இன்றைக்கு தொட்டிங்கன்னு தெரியல. இதுக்குரிய விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். எங்களுடைய இனம் தோற்கப்படுகின்ற போது, இன்னும் பிளந்தெழுகின்ற போது அதற்குரிய உறுத்துக்கள் இந்த 2ஆம் திகதி 8ஆம் மாதம் 2025 அதற்குரிய நடத்துனர்களும் அதற்குரிய விற்பனையாளர்களுமே இதற்கு பொறுப்பாக அவருடைய வம்சங்களாக ஆக்கப்படுவீர்கள். இவர்கள் மட்டுமில்லைன்னா இதற்கு அறிக்கை விட்டவர்கள், அதுக்கு முன்னால் என்று ஆட்படைஞ்சவர்களும் இதுக்குள்ள அடங்குவார்கள். அறிக்கை விட்டவர்கள் யாரென்றும் ஆட்படைஞ்சவர்கள் யாரென்றும் மக்களுக்கு புரியுமென்னு நம்புறேன். சரி, இது அவர்களினுடைய என்னுடைய இன்றைய நாள் என்னுடைய வேதனைகளும் என்னுடைய வலிகளும் இதற்குள் இருக்கின்ற உண்மை விடயங்களை புரிந்து கொண்டு உங்களால் முடிந்த அளவு எவ்வளவு மாற்ற வேண்டுமோ அவ்வளவு மாற்றிக்கொள்ளுங்கள். தரேன்.
கேட்டமைக்கு நன்றி. உங்களுடைய மன நோகும்படி நான் கதைத்தவன் அல்ல. ஆனால் என்னுடைய அந்த மாமனிதரை நீங்கள் தொடுகின்ற போது அது எல்லா தமிழர்களுக்கும் அடுத்தடுத்த தலைமுறை வருகின்ற போது நாங்கள் ஈழத்தமிழர்களினுடைய அடையாளத்தை சிதைப்பதுதான் இங்கே பிரச்சனை. இந்த ஜெயிலில் இருந்து வந்த பிறகு பார்த்து எங்கள் மனங்கள் எல்லாம் வலிக்குதையா, அதை முதல் புரிஞ்சு கொள்ளும். தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் ஒரு பக்கம் எங்களுடைய அண்ணாவை அவ்வளவு கேவலப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். நீங்களும் அந்த சொந்த மண்ணில் பிறந்து அந்த மாமனிதரை இவ்வளவுக்கு விற்கிறீர்களே, அதான் ஐயா வலிக்குது எனக்கு. ஒரு இந்தியாவில் இருக்கிறவர்கள் திரையை பார்த்து வாழ்ந்த மனிதர்கள், அவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக எங்களை அபகரிக்கின்றார்கள், எங்களுடைய தியாகங்களை எடுக்கின்றார்கள். சரி, கண்டும் காணாதமாய் விடுறீங்கள் என்று விட்டாலும் நீங்களும் அதை ஐயா செய்கிறீங்கள். வலிக்குது ஐயா. தரன், இந்த நிமிடம் இந்த வாய்ப்பை எனக்கு நீங்கள் உங்களுடைய ஊடகம் மூலம் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தரன். இனியும் பேசினால் அது நல்லா இருக்காது, அவர்களுக்கும் நல்லா இருக்காது, எனக்கும் நல்லா இருக்காது. உங்களுடைய பணிக்கு மிக்க நன்றி. நாங்கள் ஒரு இளம் சமூகத்தை, ஒரு மனிதனாக இருந்தாலும் நாங்கள் ஒரு இடங்களில் ஒவ்வொருவர்களாக தேர்வு செய்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்தாலும் அதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். ஒருவரோடு நின்றாலும் அது ஒரு மிக பெரும் சிறப்பாக நாங்கள் நினைக்கின்றோம். கண்டவர்களோடு நின்று அந்த கருத்துக்களை எல்லாம் எங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு கேவலப்படுத்தியிருக்க பாரவர்கள் எல்லாம் ஆற பார்த்தாலும் தன்னுடைய ஏதோ கருத்துக்காக ஏதோ நேரங்களை கடத்துவதற்காக இந்த புலத்தில் ஒரு வேலை திட்டங்களை செய்யாமல் அந்த ஐக்கிய நாடுகள் சபைகளிலும் ஏதாவது ஒரு வேலை திட்டம் அவர்கள் செய்கிறவரோட சேர்ந்து நான் உங்களுக்கு என்ன செய்கிறது, எங்கெங்கே போராட்டங்களை நான் உருவாக்கி தரணும், எங்கெங்கே எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போகணும், எங்கெங்கே எங்களுடைய பிள்ளைகளினுடைய பல்கலைக்கழகங்களில் இந்த கருத்துக்களை கொண்டு போகணும், எங்களுடைய இந்த நாள் வருகின்ற போதும் முள்ளிவாய்க்கால் வருகின்ற போதும் அதை நான் எங்கே கொண்டு போக வேண்டும், எங்களுடைய மாவீர நாள் வருகின்ற போது அதை எங்கே கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு வழிநடத்தலை நீங்கள் வழிநடத்தாமல் எங்களுடைய இனத்தை கட்டி எழுப்ப முடியாது. திருப்பி நாங்கள் சொல்லுகின்றோம், உங்களை சுற்றி இந்த வேலை எப்படி நாங்கள் 17ஆம் தேதிக்கு பிற்பாடு உங்களுக்கு பின்னப்பெற்றிருக்கிறதோ அது தொடர்ச்சியாக பின்னப்பட்டு கொண்டே இருக்கும். முடிந்தால் இதை கலந்து எறிந்துவிட்டு இந்த வலையிலிருந்து உங்களை இல்லை, உங்களுடைய அடுத்த தலைமுறையை நீங்கள் கட்டியெழுப்பதற்கு மிகவும் அண்ணா செய்வது போன்று எங்களுடைய தலைமைத்துவம் செய்கின்ற போது, எங்களுடைய அந்த தலைமகன் செய்கின்ற போது, எங்களுடைய இராணுவ தந்தை முன்னின்று செய்கின்றது போன்று நீங்கள் அவருக்கான அந்த நன்றி கடனை கட்டி எழுப்புவதற்கு முதலில் ஒன்று சேருங்கள். இங்கே வேண்டாம், இங்கே விமர்சனங்கள் எதுவும் வேண்டாம், எங்கள் போராளிகள் மீதும் விமர்சனங்கள் வேண்டாம். எங்கள் போராளிகளை நின்று இந்த ஊடகங்களை விமர்சிக்கின்ற இந்த கோமாளிகளுக்கு நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், எங்களை போராளிகளை தொட நினைக்காதீர்கள். நீங்கள் வெறும் பூனைகள், நாங்கள் புலிகள். நன்றி தரேன். மிக்க நன்றி. இன்றைக்கு வந்து உங்களோட வேதனை, உங்கள் மனதில் இருக்கிற வலிகளை வந்து நீங்கள் கொட்டி தீர்த்திருக்கிறீங்க. அதுக்கு அதை வந்து நான் தடுக்க இயலாது. அது வலிகள், அது அங்கே களத்தில் இருந்தவர்களுக்கு தான் அந்த வலிகள், இன்றைக்கு நடந்த கூத்துக்கு வந்து அந்த வலிகள் வந்து களத்தில் நின்றவர்களுக்கு தான் அது தெரியும். அந்த இதில் வந்து என்னால் உணரக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் வந்து அதை வந்து உணர்வனும், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் வந்து எடுத்து சுய பரிசோதனை செய்யணும்ன்றதை இந்த மக்கள்கிட்ட இதிலேயே விட்டு விடுறேன். இது எல்லாம் நீங்கள் சொன்ன இதில் எல்லா வார்த்தைகளும் வந்து இந்த மக்களுக்கான சரியான வார்த்தைகளை தான் இருந்திருக்கு. இந்த இனம் வந்து இப்போ தூங்கி கொண்டிருக்க போதா அல்லது அடுத்த கட்டம் நோக்கி எங்களோட இனத்தை காக்கிறதுக்காண்டி மிச்சம் இந்த இதில் வந்து எவ்வளவு தூரம் சிதைக்க முடியுமோ ஒழுக்கத்தில இருந்து இனத்தில இருந்து எல்லாத்தையும் சிதைக்கிற வேறு எல்லாத்தையும் சிதைச்சு முடிச்சிட்டுது. மிச்சம் கொஞ்சம் இருக்குது. அந்த மிச்சம் கொஞ்சத்துல இருந்து திருப்பி எழும்போது ஒரு பேனிக்ஸ் பறவை வந்து இந்த இதுல சாம்பல் இருந்து எழுற மாதிரி இந்த இனம் திருப்பி எழப்போதோ அல்லது அந்த சாம்பலுக்குள்ளேயே விழுந்து இருக்க போதோன்றது இந்த இனம் தான் முடிவெடுக்கணும். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நாங்கள் வந்து மீண்டும் ஒரு தருணத்தில் வந்து நாங்கள் சந்திப்போம். இந்த இதில் வந்து நாங்கள் எங்களோட நேரங்களை வந்து எடுத்திருந்தோம். இந்த 2ஆம் தேதி வரையும் வந்து நாங்கள் தொடர் பரப்புரை செய்வோம். நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து இனிமேல் பொதுவாக பரப்புறதுக்கு பிறகு வந்து நாங்கள் இந்த மக்களுக்காண்டி ஒன்று செய்ய வேண்டாம்னு தான் நாங்கள் கடந்து போயிருந்தோம் நாங்கள். ஆனால் பேருந்தும் வந்து மெனங்கேற்கிறேன் என்ற இவர் கை வச்சது வந்து எங்களோட தேசத்தலைவர் மீதும் அந்த மாவீரர் மீதும் எங்களோட மாவீரர்கள் மீதும் என்றபடியாக நாங்கள் அது இதில் வந்து மௌனமாக கடந்து போக முடியாதபடியால் தான் நாங்கள் இந்த லைஃபை இந்த நேரடியை வந்து நாங்கள் போட்டிருந்தோம். நாங்கள் உங்களுக்கான கருத்துக்களை அதில் வந்து கதிரண்ணா வந்து தன் படங்களையும் வந்து வெளியிட்டிருந்தார். என்னதுக்காண்டினா நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காண்டி நீங்கள் வந்து இந்த நிகழ்வு வந்து பெரும்பாலான நாட்கள் நீங்கள் புறக்கணிக்கலாம். சுவிசிலிருந்து பெரும்பாலான தரம் போராட்டியும் வந்து, ஆனால் இந்த இதில் வந்து அந்த குடும்பம் அந்த அவர்களை வந்து இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் தைரியத்தை இந்த இனம் விட்டுருக்கே.
இவ்வளவு பொய் சொல்லி கொண்டு எங்களோட புனிதர்கள் வந்து கொச்சைப்படுத்தி கொண்டு கையாழ்ந்து கொண்டு எவ்வளவு பொய்களை இவர்கள் இந்த ஊடகப்பரப்பில் கடத்துகிறார்கள், எவ்வளவு வரலாற்றை வந்து பொய்யாக்குறார்கள். அப்படி என்றும் இந்த இனம் பார்த்து கொண்டிருக்கல. அங்கே தமிழ்நாட்டில் இருந்த எவ்வளவு தூரம் ஒருவர் வந்து கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கே ஈழத்தில் ஊசி என்று அந்த ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து இப்போ புதுசாக இறக்கப்பட்டவர் வந்து கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் இந்த இனம் பார்த்து கொண்டு இருக்குது தானே என்றபடியால் அது வந்து மரியாதைன்றது வந்து எங்களோட ஒழுக்கத்தோட சம்பந்தப்பட்டபடி இருந்தானே. ஆனால் மரியாதை வந்து அவர்கள்ட்ட வந்து அவர்கள் செய்கிற தவறை வந்து உணர்ற வகையில் வந்து செயல்படணும். இந்த ஒரு பயம்ன்றது எங்களோட மாவீரர்களையும் எங்களோட எப்படி இந்தியாவிலேயோ வேறு எங்கேயோ வந்து மதத்தை தொட்டால் அந்த ஒரு பயம் இருக்குதோ, இங்கே வெளிநாட்டில் கூட வந்து மதத்தை தொட்டால் ஒரு பயம் இருக்குதோ, அதே மாதிரி வந்து எங்களோட புரிதல்களை தொட்டால் கூட வந்து அந்த பயம் வந்து மக்கள் மத்தியில் இருக்கணும். என்ன ஓகே. இவ்வளோ நேரம் பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நாங்கள் வந்து இந்த ஒரு கதிரன் இந்த கிழமை அடின பாடல்களை கேட்டுட்டு இந்த லைஃப் வந்து நாங்கள் முடித்துக்கொள்வோம். இது இவ்வளோ நேரம் எங்களை ஃபாலோ பண்ணி பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். எங்கே இடையோ எங்கே இடையோ தேடுகிறேன் ஈழம் காற்றவர் கனிகளின் சுவை தனில் காலங்களின் தேடுகிறேன் வரலாறு தந்தவர் உண்மையின் உள்ளம் தேடுகிறேன். பாவம் இவர்களா அவர்கள் என்று கலங்குதே என் விழிகள். எங்கே இளையோ எங்கே இளையோ தேடுகிறேன் ஈழம் காற்றவர் கனிகளின் சுவைத்தனில் காலங்களில் தேடுகிறேன் வரலாறு தந்தவர் உண்மையின் உள்ளம் தேடுகிறேன். ஈழத்தின் தலைமகன் காவிய நாயகன் வரலாறு தந்தவர் வீரமே அவரல்லவா. ஈழத்தின் துளிர்களே உன்னிடம் தந்திட ஒன்றும் இல்லை. காலத்தின் துளிர்களே கனவுகள் சுமந்தவரோடு கரைந்ததே முல்லை கரையினிலே. உன் தலைமுறை காற்றிட உறுதியும் இறுதியும் தலைமகன் நினைவு ஒன்றுதான் உன்னிடமே. ஈழத்தின் துளிர்களே ஈழத்தின் தலைமகன் காவிய நாயகன் வரலாறு தந்தவர் வீரமே அவர் அல்லவா. ஈழத்தின் துளிர்களே உன்னிடம் தந்திட ஒன்றும் இல்லை. காலத்தின் துளிர்களே கனவுகள் சுமந்தவரோடு கரைந்ததே முல்லை கரையினிலே. உன் தலைமுறை காற்றிட உறுதியும் இறுதியும் தலைமகன் நினைவு ஒன்றுதான் உன்னிடம் ஈழத்தின் துளிர்களே. எங்கே இளையோ
வணக்கம் அண்ணா. தம்பி வணக்கம். வணக்கம். என்ன தனிமையில் என்ன என்ன நடக்குது? நாங்கள் லைஃப் முடிஞ்சுது. நாங்கள் லைஃப் முடிச்சிட்டோம். பாட்டு போட்டுட்டு முடிக்கிறோம். முடிக்க போகிறீங்களா? ஆமாண்ணா. அப்படின்டா. ஓகே, இடையில வந்ததுக்கு நன்றி. ஓகே, நாங்கள் இந்த போட்டது வந்து நாங்கள் மூலவழிப்பு வந்து நாளைக்கு நாளைக்கு போடுவோம். இந்த இதில் சொன்னேன். நாளை சந்திப்போம். நாளைக்கு நாங்கள் போட மாட்டோம். நாங்கள் இந்த 2ஆம் தேதி வரையும் தான் நாங்கள் லைஃப் மக்களுக்கான விழிப்புணர்வு வந்து நானும் என்னென்னு சொன்னால் உண்மையில் என்னென்ன நம்பியாக்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல வரேன். சில பேரை சொல்லிட்டேன், எனக்குமே டிக்டாக் நீங்கள் தேவையில்லை. நாங்கள் இந்த இதுக்கு தான் இந்த இதுவரையும் தான் நாங்கள் இதெல்லாம் ஒழிய இனிமே வந்து எங்களுக்கு வேறு எதுவும் முக்கியமான வேறு எதுவும் இதுகள் லைவ்களில் வேறு மாதிரி காய்ச்சி கொண்டு இருக்காங்க தம்பி. எல்லாரும் வந்து எல்லாம் ஒருவரையும் நம்பலாக்குறாங்க. சரியோ? முதல்ல வந்து ஒரு தேசத்த மாண்பு எங்கள் போராட்டத்தில் மாண்புன்ற ஒழுக்கம் அதை துளைச்சி விட்டு வந்து வேறு ஒன்று இந்த இதில் வந்து நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னாலே வந்து யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியும். ஒழுக்கம்ன்றது வந்து மிக முக்கியமானது. அந்த ஒழுக்கத்தை துளைச்சவர்கள் வந்து ஒன்றையும் அடைய மாட்டார்கள். எல்லாத்தையும் நம்ம செத்து போச்சு வாழ்க்கை சாய்ஸ். ஆரை நம்புறான்னு தெரியாது கிடைக்கிறேன். எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறோம். இப்போ ஒன்றும் செய்யல. என்னடா நம்ப வச்சு கடுத்து இருக்கிறோம் எல்லாரும். நீங்கள் ஒழுக்கத்தை நாடி உண்மையை நாடி எங்கட வாழ்க்கையில வந்து நாங்கள் ஒழுக்கமா இருந்தாங்க. எங்கட ஒழுக்கம்ன்றது வந்து ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுல வந்து சில ஆட்கள் வந்து என்னன்னு சொன்னால், இவங்கள்ட்ட கதையில நம்பி கதைக்க போனா இல்லாட்டி எங்கேயாவது ஒரு நேரடியா போனா ஒற்றுரை நம்பிதான் கிடக்கிறேன். நேரில் நின்று கொண்டு பொழுதுபோக்குக்காண்டி கதைக்கிறவர்கள் அதை வேலை திட்டத்துக்காண்டி கதைச்சு கொண்டு இருக்கிறவர்கள் வந்து 24 மணித்தியாலம் இந்த டிக்டாக்கை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதிலே வந்து ஒரு கேள்விக்குறி வருது இல்லை? நிச்சயமா. என்னன்னு சொன்னால் என்னால முடியல, என்னாலே இல்லாது இனிமேல். என்னென்னு சொன்னால் எனக்கு 46 வயசாகுது. நானும் வந்து ஆடாத ஆட்டம் இல்லை, போடாத மேடையும் இல்லை, சிந்தாத கண்ணீரும் இல்லை. என்னடா நான் 20 வயசில் ஆடின மாதிரி இப்போ ஆடிக்கலாது. ஆனால் இருந்தாலும் நான் போனான். ஆனால் என்னால் முடியலை. என்னென்னு சொன்னால் அப்பங்கள் இல்லை, இன்னும் வேறு லெவலில் செய்து கொண்டு நிற்கிறாங்களே. வேற லெவலில் இல்லை. எங்களோட இனம் மற்ற இனங்களை பார்க்க வந்து வேற விதமாக வந்து எங்களோட இனம் வந்து தூசணத்திலையும் பொய்களில் ஒலிம்பிக்கில் வந்து பொய்க்கு ஒரு விளையாட்டு போட்டியில் பொய்க்குன்னு ஒரு விளையாட்டு போட்டி இருந்தாலும் எங்களோட இனம் தான். எங்கள் தமிழ்நாட்டுக்கு அடுத்ததை வந்து எங்களோட இனம் தமிழ்நாடு கோல் அடிக்க எங்களோட ஈழத்தமிழ் வந்து சில்வர் அடிக்கணும். உங்களுக்கு எங்கட தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எங்கட இனமே இப்படி நிற்குது கேவலங்கட்டு. அப்ப இதுக்கு என்ன பதில்? மாற வேண்டியதுதான். இப்போ வந்து அது இயற்கையா செய்யப்படுகிற செயற்கையா என்னையும் மாற சொல்றீங்களா தம்பி? இல்ல, நீங்களே மாறணும். நான் வளர்ந்தது ஜெயமன்ல. என்ன வந்து இந்த சூழல் வந்து என்ன மாற்றாம நான் அப்படியே தான் இருக்கிறேன். இந்த இனம் அந்த ஒரு வலைதளத்துல நானும் ஒருவன். நிச்சயமாக. இத வந்து கடவுளே யார்கிட்ட போய் சொல்றேன்னு தெரியா கிடக்கிறேன். இரவு வரும்போது தம்பி சரியா 3:30 மணி சரியோ அப்ப இடத்துல நான் சம்பவ இடத்துல அவங்க வேற லெவலில் செய்து கொண்டிருக்காங்க. நாங்க கிட்ட நெருங்கல தெரியுமோ. நீங்க அவங்கிட்ட போகணும்னு நினைக்கிறீங்க? அதுக்குள்ளேயே நான் போனேன். இது என்ன இங்க நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போனேன். அவங்க பார்த்தா 350 செக்யூரிட்டி கார்டு. இந்த நிகழ்வுக்கு போனீங்களோ? நிகழ்வுக்கு நான் போகல, நான் தடுக்க போனேன். அது முடியல. உள்ளே எங்களுக்கு கிட்ட நெருங்க கூட எங்களுக்கு அலௌட் இல்லையா. அதுக்குள்ள போய்க்கு வந்து என்ன விதிமுறை? அந்த எல்லாரையும் உள்ளுக்கு போகவிட்டவங்களா அல்லது கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க? என்ன முதல்ல ஸ்கேன் பண்ணவன் QR கோட். இந்த QR கோட்ல வந்து ஸ்கேன் பண்ணவன். ஸ்கேன் பண்ணி போட்டு பார்த்தா நான் பிடிவட்டோன்னே இவருக்கு இங்கே அலௌட் இல்லை. அவங்க வேற லெவலில் செய்கிறாங்க. ஐயோ கடவுள். உளவுத்துறை வந்து அப்படித்தானே. உளவுத்துறை வந்து இப்படித்தானே காய்ந்த அர்த்தம். ஓகே அண்ணா, நாங்கள் வந்து இந்த லைஃப்பை முடிச்சு கொண்டு நிச்சயமா. ஓகே தம்பி. எனக்கும் உண்மையில வந்து நான் இன்றைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை தெரியுமோ. நிச்சயமா அந்த மனசும் வேதனையும் வலியும் இரவும் சாப்பிட இல்லை.
என்னால முடியல. இதுக்கு என்ன வழி என்றத நீங்க வந்து பாருங்களேன், இந்த நிகழ்ச்சியை நடத்தினவர்கள குடும்பங்கள், அந்த அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தினவர்கள் வந்து வருங்காலத்தில் வந்து எவ்வளவு எவ்வளவு வேதனைப்பட போறார்கள் என்று அவருக்கு தெரியல. என்றால் அவள் கையில் எடுத்து இதன்றது வந்து புனிதர்களை எங்களோட இனத்துக்காண்டி உன்னதமான புனிதர்கள் என்ற தியாகங்களை திருடுறதுக்கு இவர்கள் ரெடி ஆயிட்டார்கள். அந்த அதை வந்து அவர்கள் தங்களோட முடியல. குடும்பத்தோடையும் நீங்க இதோடையும் வந்து சத்தியமா என்னால முடியல. என்னால முடியல. இனி என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாம கிடக்குறேன். இது வந்து சத்தியமா. அது வந்து இவங்க வந்து இதை வந்து இயற்கையிலே விட்டுடுங்க. இது வந்து இப்போ வந்து இவர்கள் நம்புறார்கள். இப்போ வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இந்த இந்த அவர்களுக்கு பின்னால பெரிய பெரிய நாடுகள் இருக்கின்ற துணிவிலே இதன்றார்கள். எல்லாம் பெரிய பருப்பு மாதிரி நிக்கிறாங்கடா வந்து. எல்லாம் கருப்பு கோட்டு, கருப்பு ஜீன்ஸ் எல்லாம் அடிச்சு எல்லாம் பெரிய ஆக்கள் மாதிரி. ஒண்ணு குத்தோட மூஞ்சல. ஒண்ணு என்னடா பிஸ்டல் என்னடா பிஸ்டல் இருந்தா வெட்டி தான் எல்லாம் ஓகே. கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து 10 மொட்டை மண்டையை இந்த வார்த்தை பார்க்கலாம். சாரி, இந்த திக்தரங்களை நாங்கள் இந்த வார்த்தையில எல்லாம் இந்த இங்கே ஒரு இதுகள் இருக்கு. வேற அதில் மீறி வந்து நாங்கள் பாய்க்கக்கூடாது. அது வன்முறை இதுக்கு போயிடும். நிச்சயமா என்னன்னு சொன்னால் எல்லாரும் அதை தெரிஞ்சு கொடுத்தான் ஆகணும். என்னென்ன சொன்னா எங்கட இனத்தையே வந்து அழிச்சு கொண்டு எங்களை கேவலப்படுத்தி கொண்டு இப்படி தெரிஞ்சு வந்து இப்படி அவைகள்கிட்ட உடுப்பு பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இவர்களை வந்து வடிவேலுக்கு மேல வந்து நான் பாக்குறது இல்லை. வடிவேலையும் பார்க்க கீழாத்தான் நான் பார்க்க இவர்களை பார்க்கிறேன். இங்க நான் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது எங்க தேச நிழலோட அந்த வரலாற்றை வந்து மக்கள் எங்களோட அடுத்த சமுதாயத்துக்கு இந்த சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளாட்டியும் ஏதோ ஒரு காலத்தில் வந்து எங்களோட அடுத்த சமுதாயங்கள் உண்மையில தேடும் போது உண்மையா ஒரு மீடியா இந்த மக்கள் மத்தியில வந்து பரப்பி இருக்கின்ற விடயத்தை வந்து அவர்கள் உணரும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஒரு அது என்னென்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இன்னொரு லைவ்ல நான் போன இடத்துல நான் பார்த்தேன். என்னன்னு சொன்னால் அந்த லைவ்ல வந்து உண்மையான ஒரு ஒளிபரப்பு ஒன்று நடந்தது. என்னன்னு சொன்னால் ஓகே, நீங்கள் எங்கட மேதாகு வந்து இறந்தன்னு சொல்லி நீங்கள் விளக்கு கொடுத்துறீங்கள். ஆனால் எங்கட மேதாவுக்கு வந்து இப்ப 2ஆவதா பிறந்து வந்துட்டாருன்னு சொல்லி அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் விளங்குதோ. அது எந்த மேதாகு வருதுன்னு இவ பார்க்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்ப அது வந்து ஓகே, எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த அந்த வசனம் பிடிச்சிருக்கு எனக்கு. அட்டுமடி என்னது செய்யறது, என்னத்தை காய்க்கிறது, காய்ச்சலவாங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படி இப்படி கிண்டல் பாடம் தட்டுப்பாடுகளும். ஒரு தமிழன் ஒரு உண்மையான இனத்துல பிறந்தவன் வந்து சரியான கருத்துக்களை, ஒழுக்கமான கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிற பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளணும். அது என்ன தம்பி கூட்டி யோசிச்சு பாரு. இன்றைக்கு வந்து அந்த கோல்ட செலவு வந்து 80,000 பிராங்க் சரியா. அதை சோடிச்சது வந்து 20,000 பிராங்க் சரியா. அப்போ 1,00,000 பிராங்க். இதெல்லாம் வந்தன உலக இந்த இது என்ன வல்லரசு கனவுல இருக்கிற இந்தியாவுக்கும் கடல்ல மிதக்கிற இலங்கை புலனாய்வுத்துறைக்கும் வந்து தான் விளங்குவனும். இந்த காசை செலவு இவ்வளவு கொடுத்து இவர்களுக்கு இந்த பெரிச்சாளிகளுக்கு இவ்வளவு காசை கொடுத்து இந்த நிகழ்வு நடத்த வைக்கிற அந்த அவர்களுக்கு தான் அது இந்த இது வந்து பிரியோசனமா இருக்கோ இல்லையோன்றது அவர்களுக்கு தான் விளங்குவோம். இல்ல நிச்சயமாக என்னன்னு சொன்னா இங்க நிறைய காசு இருக்குத்தானே. இப்ப அந்த காசுகளை வந்து இவர்கள் இதோட க்ளோஸ் பண்ற மாதிரி தானே அவங்க செய்தது பினாமிகள். அதுக்கு கைக்கூலிகள் வந்து விடயத்துல இருந்து எல்லாமே வந்து மூடப்பட போகுது. இனப்படுகொலை முள்ளிவாய்க்கால் நின்ற நாங்கள் வந்து செம்மணியில போய் நிக்கிறோம் என்றால் என்னத்துக்காண்டி நாங்கள் முள்ளிவாய்க்காலை மறந்து செம்மணிக்கு இலங்கை அரசாங்கமே ஃபுல்லா இதண்டு உடுத்து எல்லாம் செய்தண்டு யோசிக்கின்ற திறன் வந்து இந்த இனத்துக்கு இல்லை. அதே மாதிரி இந்த விடயத்துல வந்து தேசர்களுக்கான முற்றுப்புள்ளியை வந்து வைக்கிறதுக்கு இந்த உங்களை கருத்தை நான் வேற வைக்கிறேன். என்னன்னு சொன்னால் சத்தியமா நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு நேற்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கண்ணீரை தவிர வேற ஒன்றும் இல்லை. என்னால இது வந்து உண்மையில வந்து நான் ஒரு எப்படி சொல்றேன், நான் ஒரு போர் வீரன். நான் எப்படி இருந்தான்னு தெரிஞ்சிடக்கூடும். அப்போ இவங்களோட போய் பைப் பண்ணலாம் கிடையாது. என்னடா மாறுக்கறி காய வச்சா கத்த முடிஞ்சுதா? அப்படி 3 மாசம் அப்படி ஒன்ற ஒருத்தரும் இந்த உதில இருக்கிற ஒருத்தரும் அப்படிமான ஆட்கள் ஒருத்தரும் இல்லை. இவர்கள் எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது வந்து நான் இது சிரிப்பா தான் இவர்களை பார்க்குறேன். ஓகே அண்ணா, மிக்க நன்றி. நான் செட்டியார் ராய்வன். நான் என் தம்பி தான் மேலே தூக்கினான். பேசாம உள்ள ஓப்புறானின்னு சொல்லி அப்பா போலீஸ்ல இருந்து அம்மா சுண்டல். அதில் இருந்தும் பிரான்ஸ்ல இருந்து வந்த ஒரு 8 பேர் மாட்டியிருக்கணும். மாட்டின்னா அவங்க போய் என்ன உள்ளுக்க விட சொல்லித்தான் அனுமதி கேட்டது.
அதில் வந்து இது வந்து வன்முறை இதோ வந்து தேசிய இது என்ன ஒன்று அதுக்கு முன்னால் ஒன்று நாங்கள் செய்கிறதே வந்து அவங்க வேற லெவலில் நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட காசு இருக்குங்க. ஓகே அண்ணா, அவங்க வேற லெவலில் செய்கிறாங்க. நாங்கள் கிட்டே நெருங்கலாம். மிக்க நன்றி அண்ணா. மீண்டும் ஒரு இதில் வந்து சந்திப்போம். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.